ஆண்டவர் கொடுத்த இந்த புதிய நாளுக்காய், புதிய வருடத்திற்காய் நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். இயேசு நாமத்தினாலே இந்த புதிய வருடத்தை நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அவருக்கு நாம் மனதார இந்த ஆண்டிலே நன்றி சொல்ல பழகுவோம். தொடர்ந்து ஆண்டவர் நமக்கு கடந்த ஆண்டுகள் முழுவதும் அநேக நன்மைகளை செய்து நம்மை ஆசீர்வதித்து தமக்கு அவர் உகந்தவர்களாய் மாற்றவே நம்மை தேவன் ஆசீர்வதித்திருக்கிறார். நாம் வரும் நாட்களிலும் ஆண்டவரே, நான் உம்மை எப்படி உயர்த்தணும், உம்மை நான் எப்படி கனப்படுத்தணும், உம்மை எப்படி நான் சிந்திக்கணும்னு சொல்லி நாம் ஆண்டவரத்தில் கேட்டு கற்றுக்கொள்வோம். தொடர்ந்து ஆண்டவரை தேடுகிற நமக்கு ஒரு குறைவும் ஏற்படாதுங்க. விசுவாசித்தவர்களே பாக்கியவான். நம்மளோட வாழ்க்கையில் விசுவாச குறைவு அதிகமாக இருக்குது. அதனால தான் நாம் ஆண்டவரை விசுவாசித்து வாழ ஆண்டவர் நம்மை தொடர்ந்து இப்படியாக நடத்த வேண்டியதாக இருக்குது. நாம் அதிகமாக ஆண்டவரிடத்தில் அன்பு கூறுவோம். ஆண்டவர் நமக்கு ஜெயத்தை தருவார். மத்தேயு எழுதின சுவிசேஷம் ஒரு வார்த்தையை நான் படிக்கிறேன். 5ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரம் இப்படி இருக்கு. நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள். உப்பானது சாரமற்று போனால் எதனால் சாரமாக்கப்படும்? வெளியே கொட்டப்படுவதற்கும் மனுஷரால் மிதிக்கப்படுவதற்குமே ஒழிய வேறொன்றுக்கும் உதவாது. நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள். மலையின் மேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மை குறித்து தான் இப்படி எழுதியிருக்கிறாங்க. நீங்கள் பூமிக்கு உப்பாக இருக்கிறீர்கள், நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்மை அபரிவிதமாய் நம்மை இப்படி தூக்கி காட்டுறார். நாம் தைரியமாய் விசுவாசமுள்ளவர்களாய் உப்பாக இருக்கிறோம்னா ஏதோ நாம் அப்படி ஒரு டேஸ்டாக இருக்க நம் வாழ்க்கையில், உலகத்தில், மனிதர்கள் மத்தியிலே, குடும்பத்திலே நாம் ஒரு இனிமையாய் பழக இந்த புதிய ஆண்டிலே நம்மை அர்ப்பணிக்கணும். நீங்கள் பூமிக்கு உப்பாய் இருக்கிறீர்கள் அப்படின்னா மெய்யாகவே நான் ஒரு சுவையுள்ள மனுஷனாய் ஆண்டவரையும் பிரியப்படுத்தி ஆண்டவருடைய நாமத்தினாலே ஜனங்களையும் நான் சந்தோஷப்படுத்தி இயேசுவை காட்டுகிற மனுஷனாய், ஒரு உப்பாய் சாரமுள்ள மனுஷனாய் நாம் இந்த புதிய ஆண்டிலையும் கூட நம்மை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்போம். நாம் தொடர்ந்து ஆண்டவருக்கு நம்மிடத்தில் விரும்புவதெல்லாம் நம் ஆண்டவருக்கு பிரியமான ஒரு உப்புள்ளவர்களாய் வாழதான் தேவன் நம்மை அழைச்சிருக்கிறார். அதே மார்க் எழுதின சுவிசேஷம் அதே வார்த்தையை மார்க்லேயே சொல்கிறார். மார்க் எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் பக்கம் 62 49 50 9ஆம் அதிகாரம். எந்த பலியும் உப்பினாலே உப்பிடப்படுவது போல எந்த மனுஷனும் அக்கினியினாலே உப்பிடப்படுவான். உப்பு நல்லதுதான். உப்பு சாரமற்று போனால் அதற்கு எதினாலே சாரம் உண்டாக்குவீர்கள். உங்களுக்குள்ளே உப்புடையவர்களாய் இருங்கள், ஒருவரோடு சமாதானம் உள்ளவர்களாயும் இருங்கள். இப்படி ஆண்டவர் நம்மை சமாதானத்திலும் விசுவாசத்திலும் அவரை நம்புகிற நம்பிக்கையிலும் நாம் நாள்தோறும் இப்படி தான் இருக்கணும். உப்புடையவர்களாய், சமாதானம் உடையவர்களாய், சாரம் உண்டாக்குகிறவர்களாய், நாம் ஒரு விசுவாச சாரத்தை நாம் கொடுக்குற ஜனங்களாய் மாறணும். ஆதியிலிருந்து ஆண்டவருடைய விருப்பம்லாம் அப்படி தான் இருக்குது. ஆதியிலும் ஆண்டவர் லேவியராகம் புத்தகத்தில் ஒரு வார்த்தை சொல்கிறாங்க பாருங்க. ஆதி லேவியராகம் 2ஆம் அதிகாரம் பக்கம் 127 2ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனம். நீ படைக்கிற எந்த போஜன பலியும் உப்பினாலே சாரமாக்கப்படுவதாக. உன் தேவனுடைய உடன்படிக்கையின் உப்பை உன் போஜன பலியிலே குறைவிடாமல் நீ படைப்பது எல்லாவற்றோடும் உப்பையும் படைப்பாயாக. அதில் ஒரு வார்த்தை நடுப்பகுதியில் இருக்கு பாருங்க. உன் தேவனுடைய உடன்படிக்கையின் உப்பை. நாம் ஆண்டவர் நமக்கு ஒரு உடன்படிக்கை பண்ணி நாம் இந்த பூமியிலே அவருடைய கிருபையை பெற்ற ஜனங்கள். காலைதோறும் அவருடைய கிருபை புதுசுன்னு நாம் கேட்டோம். மெய்யாகவே ஆண்டவருடைய கிருபை காலைதோறும் புதுசு. நாம் இன்னைக்கு எழுந்து இப்படி நாம் ஆண்டவரை துதிப்பதும் பாடுவதும், ஆண்டவரே நீர் எங்களுக்கு கொடுத்த நம்முடைய கிருபை, ஆண்டவரே இந்த கிருபையை நான் போக்கடிக்க கூடாது. ஒரு சாரமற்ற மனுஷனாய் பூமியிலே நான் சும்மா ஒரு சப்புன்னு எவ்வளோ பெரிய நம்ம சுவையாய் பதார்த்தங்கள் செய்தாலும் அதில் கொஞ்சம் உப்பு இருந்தால் தான் அந்த பதார்த்தத்துக்கு, அந்த சாப்பாட்டுக்கே சுவை உண்டாகும். உப்பு இல்லாட்டி சாப்பிடவே முடியாது. அதுபோல் நம்ம வாழ்க்கையில் ஆண்டோடைய கிருபை, அவர் நமக்கு கிருபை கொடுத்துட்டே இருக்கிறாரு. காலைதோறும் நம்முடைய கிருபை புதுசாக இருக்குது. ஆண்டவரே அந்த கிருபையை நான் போக்கடிச்சிடக்கூடாது. ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில், என்னுடைய அந்தரங்க பகுதியில் நான் எவ்வளவு தூய்மையாய் உண்மையாய் இயேசுவை நான் என் இருதயத்தில் சுமந்து ஆண்டவரை நான் என்னுடைய குடும்பத்துக்கும் சமுதாயத்துக்கும் காட்டுகிற மனுஷனாய், ஒரு ஒப்புடைய மனுஷனாய், ஒரு விசுவாச வைராக்கியம் உள்ள மனுஷனாய், ஆண்டவரே நீங்கள் என்னை மாற்றுங்க. ஆண்டவரே இந்த புதிய வருஷம் எனக்கு அப்படியே ஆகட்டும். நம்ம அநேக காரியங்களை செய்கிறோம், சிந்திக்கிறோம், பேசுகிறோம்.
நல்லது தான். ஆனால் அதற்கெல்லாம் மேலாய் தேவனே நீர் எங்களோடு கூட இருங்க, உங்களுடைய கிருபை இந்த புதிய ஆண்டிலே எங்களை தாங்கணும், தப்பு வைக்கணும். ஒரு வார்த்தை நான் தியானித்தேன். மோசேயை குறித்து ஆண்டவர் எப்படி பேசுகிறார்? யாத்திராகம் புஸ்தகம் 33ஆம் அதிகாரம், கடந்த நாளில் தியானித்த வேத பகுதி தான். யாத்திராகம் 33. அங்கே ஜனங்களை பார்த்து ஆண்டவர் கடுமையாக பேசுகிறாங்க. மோசேகிட்ட சொல்கிறாங்க, நீ போ, உங்களுடைய ஜனங்கள் தங்களை கெடுத்துக்கொண்டார்கள் அப்படின்னு சொல்லி மோசே அங்கே அனுப்புகிறார். மோசே, தேவன் தம்முடைய கையினாலே ஒரு ஆண்டவர் எழுதி கொடுத்த அந்த கற்பனைகளை எடுத்துக்கொண்டு கீழே வர்றாரு. ஆண்டவர் வரும்போது அவருக்கு அந்த வார்த்தைகள் ஆண்டவர் எழுதினார். 31ஆம் அதிகாரம், யாத்திராகம் 31ஆம் அதிகாரம், கடைசி வசனம். சீனாய் மலையிலே அவர் மோசையோடு பேசி முடித்த பின்பு தேவனுடைய விரலினாலே எழுதப்பட்ட கற்பனைகளாகிய சாட்சியின் 2 பலகைகளை அவனிடத்தில் கொடுத்தார். தேவனுடைய விரலினாலே, தேவனுடைய கையாலே, தேவனுடைய ஆவியினாலே எழுதப்பட்ட அந்த பலகையை, அந்த உடன்படிக்கையை தேவன் மோசையிட்ட கொடுக்குறாரு. மோசே அதை வாங்கிட்டு வந்து ஜனங்கள் பாவம் செய்தோடனே அவருக்கு கோபம் வந்துடுது. அதை உடனே அடித்து, அதை பலகை அடித்து போட்டு உடைச்சி போட்டு அதை கரைச்சிடுறாரு. உடனே திரும்பி ஆண்டவரில் ஏறி போய், ஆண்டவரே அந்த ஜனத்தின் மேலே கோபமாக இருக்காதீங்கன்னு சொல்லி ஜெபிக்கிறாரு, கெஞ்சுறாரு. திரும்ப ஆண்டவர் சொல்கிறாரு, சரி மேலே ஏறி வந்து அங்கே ஆண்டவர் சொல்கிறாரு, நான் அப்படி செய்ய மாட்டேங்கிறாரு. அப்படி சொன்னபாட்டு அப்படி அங்கே ஆரோன் அவர்களை பார்த்து திரும்பி வந்து ஜெபிக்கிறாரு. ஜெபிச்சு அவங்களை நீங்கள் விடுதலை பண்ணுங்க ஆண்டவர்னு சொல்லி ஜெபிக்கிறாரு. ஆண்டவர் அவரை, அந்த ஜனங்களை மன்னிக்கிறார். அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த பலகை 2மே மோசையை நீ எழுதுங்கிறார், அந்த அதிகாரங்கள் இருக்குது. அதுக்கு பிறகு ஆண்டவர் அதில் எழுதவே மாட்டாருங்க. மோசையிட்ட சொல்லுவார், நீ எழுது. ஆண்டவர் நான் சொல்ல சொல்ல நீ எழுதுங்கிறாரு. அதுபோல் ஆண்டவர் நமக்கு ஒரு நடை கட்டளை கொடுத்து நாம் வாழும்பொழுது அடுத்து நாம் அறியாமல் காரியங்கள் செய்தால் நாமளே செய்ய பழகணும். ஆண்டவரே என்னுடைய மீறுதலில் மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நான் மன்னிக்கப்பட்ட மனுஷன், உங்களுடைய கிருபையை நான் சுதந்திரித்து கொள்ள நான் ஒன்று செய்கிறேன் ஆண்டவரே, நான் விசுவாசிக்கிறேன், வேற ஒன்றும் செய்ய வேண்டாம், நான் பெருசாக என் இருதயங்களிலே மனப்பூர்வமாக விசுவாசிக்க உதவி செய்யுங்க. நான் நன்றாயிருப்பதற்கும் என் குடும்பம் நன்றாயிருப்பதற்கும் நீ ஆதியிலே ஒரு உடன்படிக்கை செய்தீங்களே. இதை அப்படியே வச்சிங்க. ஆதியாகமம் புஸ்தகம், உபாகமம் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம், உபாகமம் 6ஆம் அதிகாரம், அங்கே ஆண்டவர் கற்பனைகளை கொடுக்குறாரு. இப்படி அவருடைய எல்லா கற்பனைகளையும் கட்டளைகளையும் கொள்கிறதுனாலே உன் வாழ்நாள் நீடித்திருக்கும்படி நீங்கள் சுதந்திரிக்கிற போகிற தேசத்திலே கைக்கொள்வதற்காக உங்களுக்கு போதிக்க வேண்டும் என்று உங்கள் தேவனாய கர்த்தர் கற்பித்த கற்பனைகளும் கட்டளைகளும் நியாயங்களும் இவைகளே. இஸ்ரவேலே, நீ நன்றாக இருப்பதற்கும். ஆண்டோட வார்த்தைகள் எப்படி ஆரம்பிக்குது பாருங்க. ஆண்டவரே, இஸ்ரவேலே, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களே, நானும் நீங்களும் நன்றாக இருப்பதற்கும் உன் பிதாக்களின் தேவனாய கர்த்தர் உனக்கு சொன்னபடியே பாலும் தேனும் ஓடுகிற தேசத்திலே நீ மிகவும் விருத்தி அடைவதற்கும் அவைகளுக்கு செவி கொடுத்து அவைகளின்படி செய்வாயாக. அதை செய்ய சாவதானமாயிரு, சமாதானமாயிரு அப்படின்னு அந்த 10 அந்த கற்பனைகளை சொல்லிக்கிட்டே வந்து அப்படியே வராது பாருங்க. சொல்லிக்கிட்டே வந்து நீ இன்னொரு இடத்துல 18ஆம் வசனம், 6ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம், நீ நன்றாயிருப்பதற்கும் கர்த்தர் உன் பிதாக்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த நல்ல தேசத்திலே நீ பிரவேசித்து அதை சுதந்திரிப்பதற்கும் கர்த்தர் தாம் சொன்னபடி உன் சத்துருக்களெல்லாம் உன் முகத்திற்கு முன்பாக துரத்தி விடுவதற்கும் நீர் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையும் நன்மையுமாய் இருக்கிறதை செய்வாயாக. ஆண்டோடைய பார்வைக்கு நன்மையும் செம்மையுமான இருக்கிறத செய்யணும்னா ஏதோ ஆண்டவருக்கு அது மகிமை ஒரு பக்கம் இருந்தாலும், என்னுடைய வாழ்க்கையில் நான் நன்றாக இருப்பதற்கும் என் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் என்னுடைய பிள்ளைகள் நாளைக்கு வந்து ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்தார் சொல்லி சொல்லும்போது நான் அதை சொல்லவும், நாம் இப்படி கிருபை பொருந்தினவர்களாய் உப்பால் சாரம் பெற்ற ஜனங்களாய் எப்பொழுதுமே ஆண்டவரை உயர்த்தி பிடிக்கிற இருதயம் கொண்டவர்களாக நாம் இருக்கணும். நாம் யார் கூடயும் ஒத்து இப்படி காரியங்களை செய்யாமல் நாம் பிரிஞ்சு தனியாய் சபை கூடி ஆண்டவரை உயர்த்துகிறோம். நாம் பிற சபைகளுக்கும் நமக்கும் அநேக வித்தியாசங்கள் இருக்குது. அது நம் கண்கூடாய் காண்கிறோம், உணர்கிறோம். ஆண்டவரே, நான் அப்படி பார்த்து நான் அவங்கள நான் எதையும் குறைச்சி மதிப்பிடக்கூடாது, அது அவங்க பாடு. ஆண்டவரே, நான் பெற்ற வெளிச்சத்திலே நான் உண்மை கனம் பண்ண உதவி செய்யுங்க. நான் சாக்கு போக்கு சொல்லி எதையும் நான் வீணடிக்காமல், கிருபையை போக்கடிக்காமல்,
காலைதோறும் உடைய கிருபை புதுசுங்கிறதுனால நான் அதை ஆண்டவரே நாளைக்கு நீங்கள் எனக்கு புதிய கிருபை தருவீங்க, அதனால் இன்றைக்கி நான் அதை விட்டுடுறேன். ஆண்டவர் அப்படிலாம் பார்க்கவே மாட்டார். நாம் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய கிருபையில் நான் பற்றி கொண்டு ஒரு உப்புடைய மனிதர்களாய், சாரையுடையவர்களாய், இயேசுவை நாம் சுமந்து திரிகிற ஜனங்களாய், ஆண்டவரே நீங்கள் அழைச்சிங்களே என்னை, எத்தனையோ நல்லவர்களும் சீமான்களும் உயர்ந்தவர்களும் ஆண்டவரே இந்த பூமியில எவ்வளோ பேர் இருக்காங்க ஆண்டவரே, ஆகிலும் பாவியாக என்னை அக்கிரமத்திலும் பாவத்திலும் மரித்திருந்து விரும்பி வாழ்ந்த என்னை உங்களுடைய ரத்தத்தினாலே கழுவி என்னை சுத்திகரித்தீங்களே, நான் வருகிற நாட்களிலே ஒரு உப்புடைய மனுஷனாய், சாரமுடைய மனுஷனாய், உலகத்துக்கு வெளிச்சமாய் நான் வாழ என்னை அனுக்கரங்கம் பண்ணுங்க, எனக்கு அனுக்கரங்கம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நாம் ஆண்டவரத்தில் வந்தால் போதுங்க. இப்படி வரும்பொழுது மெய்யாகவே ஆண்டவர் நம்ம கூட வருவார். அந்த யாத்திராகம புஸ்தகம் 33ஆம் அதிகாரம் 33ஆம் அதிகாரம் பக்கம் 114. இப்படி ஆண்டவர்கிட்ட மோசையை பேசின பிறகு மோசையும் ஆண்டவர் பேசிக்கிறாங்க. 11ஆம் வசனம் 33:11. ஒருவன் தன் சிநேகிதனோடே பேசுவது போல கர்த்தர் மோசையோடே முகமுகமாய் பேசினார். இப்படி பேசிக்கிட்டே வராங்க. பேசிக்கிட்டு வரும்போது ஆண்டவர்கிட்ட மோசே செய்கிற ஒரு ஜெபத்தை பாருங்க. மோசே கர்த்தரை நோக்கி 12ஆம் வசனம், இந்த ஜனங்களை அழைத்து கொண்டு போய் என்று சொன்னீரே, ஆகிலும் என்னோட கூட இன்னாரை அனுப்புவேன் என்பதை எனக்கு நீ அறிவிக்கவில்லை, என்றாலும் உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் என்றும் என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது என்று தேவரீர் சொன்னது உண்டே. ஆண்டவரே, என்னுடைய பெயரை சொல்லி என்னை அழைச்சி என்னை அறிஞ்சிருக்கீங்க ஆண்டவரே. என்னுடைய உள்ளும் புறமும் நான் எப்படி இருப்பேன், என்னுடைய பலவீனங்கள் என்ன, பலம் என்ன, எல்லாம் உங்களுக்கு தெரியும் ஆண்டவரே. என்னை அறிந்த ஆண்டவர் ஆண்டவரே, நீர் என்ன அனுப்பிடுறீங்களே, நான் என்ன இப்படி எப்படி நடத்தி கொடுப்போம் இந்த ஜனங்களை அப்படிங்கிறாரு. உம்முடைய கண்களில் இப்பொழுது எனக்கு கிருபை கிடைத்ததானால் நான் உண்மை அறிவதற்கும், ஆண்டவரே நீங்கள் கொடுத்த கிருபையின்படியே நான் இப்போ உண்மை அறியணுமே ஆண்டவரே, உம்முடைய கிருபை எனக்கு கிடைச்சிருக்குன்னா நான் உண்மை அறிவதற்கும், உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைப்பதற்கு உம்முடைய வழியை எனக்கு அறிவியும். இந்த ஜாதி உம்முடைய ஜனம் என்றும் நினைத்தரணும். எப்படி மன்றாடுகிறார் பாருங்க. ஆண்டவரே, நீங்கள் கொடுத்த இந்த ஜனங்கள்லாம் நான் அழைச்சிட்டு வரனே, இந்த ஜனங்கள்லாம் உம்முடைய ஜாதி ஆண்டவரே, உம்முடைய ஜனம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி கெஞ்சுறாரு. அதற்கு அவர், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். திரும்பவும் ஆண்டவர் சொல்றாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றார். அப்பொழுது அவரை நோக்கி, ஆண்டவரே, உம்முடைய சமூகம் என்னோட கூட செல்லாமல் போனால் எங்களை இவ்விடத்திலிருந்து கொண்டு போகாதிரும். இப்படி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே, உம்முடைய கிருபை எங்களை தாங்கட்டும், தப்பு வைக்கட்டும், உம்முடைய சமயத்திற்கு நான் காத்திருக்க உதவி செய்ய, நீங்கள் என் கூட வராட்டி நான் இந்த வாழ்க்கை வாழ முடியாது ஆண்டவரே. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே என்னை நடத்துங்க அப்படின்னு சொல்லி இந்த புதிய ஆண்டிலே கூட நம்ம நடக்கும்பொழுது மெய்யாகவே ஆண்டவர் நம்மோடு கூட நடந்து வருவாருங்க. 16ஆம் வசனம், எனக்கும் உமது ஜனங்களுக்கும் உடைய கண்களிலே கிருபை கிடைத்தது என்பது எதினாலே அறியப்படும், நீர் எங்களோடே வருவதனால் அல்லவா. இப்படியே பூமியில் மேலுள்ள ஜனங்கள் எல்லாரிலும் விசேஷத்தில் என்று விளங்கும் என்றான். மெய்யாகவே இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறதுனால நாம் விசேஷ ஜனங்கள். ஆண்டவரே, இதை சபைக்கு வந்துட்டேங்கிறதுனால ஒன்றும் இல்லை. ஆண்டவரே, நான் தேவனே, நீ என் கூட இருக்கீங்களா ஆண்டவரே, நீங்கள் எங்களோடு கூட இருக்கீங்க ஆண்டவரே, இதோ உலகத்தின் முடிவு புரிந்தும் சதா காலங்களிலும் உங்களுடனே கூட இருப்பேன் என்று சொல்லி எங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணினீங்களே. ஆண்டவரே, நீர் எங்களோட கூட இருந்திருங்க ஆண்டவரே. நாங்கள் வெளிச்சமாய் உப்பாய் இருக்கணும்னா ஏதோ எங்களுடைய சுய சாமர்த்தியம் ஒன்றும் எங்களால் முடியாத ஆண்டவரே. நாங்கள் பலவீன மனுஷர்கள், சோர்ந்து போகிற மனுஷர்கள், வீழ்ந்து போகிற மாம்சத்தையுடைய மனுஷர்கள் ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட வந்து எங்களை நடத்துங்க. அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ சொன்ன வார்த்தையின்படியே செய்வேன், என் கண்களில் உனக்கு கிருபை கிடைத்தது, உன்னை பெயர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அதுக்கு பிறகு ஆண்டவருடைய மகிமை அவர் கூட போகுதுங்க. இப்படி இந்த புதிய வருடத்திலே ஆண்டவருடைய கிருபையை நாம் போக்கடிக்கிற மனிதர்களாக இருந்துடக்கூடாது. ஆண்டவரே, ஒரு புதிய வருடத்திலே நீர் எனக்கு ஆயுசு நாட்களை கூட்டி கொடுத்துருக்கீங்க. வாழ்கிற இந்த சொற்பமான வாழ்க்கையில் நான் உண்மை கனம் பண்ண உதவி செய்யுங்க. என் இருதயத்திலே விசுவாசம் பண்ணும் உப்பு உண்டாகட்டும். ஆண்டவரே, உப்பினாலே நீ சமாதானத்தை உண்டு பண்ணியிருக்கீங்களே. நான் விசுவாசம் உள்ளவனாய், நல் மனசாட்சி உள்ளவனாய், நான் ஆண்டவரை இரக்கம் உள்ளவனாய், நீதியை தேடுகிறவனாய் ஒவ்வொரு நாளும் நான் வாழ எனக்கு அனுக்கிரகம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நாம் நம்மை தேவனுக்கு ஒப்பு கொடுப்போம். இப்படி வாழ்கிற நமக்கு மெய்யாகவே ஆண்டவருடைய கிருபை அபரிமிதமாய் ஆசீர்வதிக்கப்படும். ஆண்டவர் பூமிக்கு பிரசன்னமாக்கி கீழே இறங்கி வந்து இந்த மரியாள் சகோதரியை சந்திக்கும் பொழுது அவர் தேவதூதன் சொல்கிற முதல் வாழ்த்து என்னன்னா, கிருபை பெற்றவளே வாழ்க, கிருபை பெற்ற மனுஷனே வாழ்க, கர்த்தர் உன்னோடே கூட இருக்கிறார்.
எந்த வித வார்த்தையும் அந்த அம்மாவுக்கு தெரிஞ்சிருக்காது. ஆனால் ஆண்டவருடைய வார்த்தை, கிருபை பெற்றவனே, கிருபை பெற்றவளே, வாழ்க, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். அந்த கிருபையை அந்த அம்மா அப்படியே பிடிச்சிக்கிட்டாங்க. ஆண்டவரே, நான் உமக்கு அடிமை, ஆண்டவரே உங்களுடைய கிருபை என்னை நடத்தட்டும், தாங்கட்டும் சொல்லி அந்த சகோதரி தன்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்த பிறகுதான் ஆண்டவருடைய ஆவியானவர் அங்கே வந்து அநேக காரியங்களை அந்த அம்மா மூலமாக விளங்க செய்கிறார். அதுபோல இயேசுவை பூமிக்கு தேவன் அனுப்பி, 2 யோவான் எழுதின சுவிசேஷம் 1 அதிகாரம் 1 அதிகாரம் 13 வசனம் 16 படிக்கிறேன். அவருடைய பரிபூரணத்தினாலே நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபை பெற்றோம். எப்படி எனில் நியாயப்பிரமாணம் மோசேயின் மூலமாய் கொடுக்கப்பட்டது, கிருபையும் சத்தியமும் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உண்டாயின. ஆண்டவர் நமக்கு கிருபையாய் பிதாவானவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் நமக்கு இயேசுவை கொடுத்து, இயேசுவின் மூலமாக அந்த கிருபை தகுதி இல்லாத எனக்கு ஒரு ஆண்டவரே தகுதி தந்திருக்கீங்களே, பாவியாக என்னை உடைய சுபாவத்திற்கு சாயலாய் மாற்றுவேன்னு சொல்லி நினைச்சிருக்கீங்களா ஆண்டவரே. ஏதோ நம்முடைய வாழ்க்கையில் நாம் பரலோகம் போகணுங்கிற சிந்தை நமக்கு இருக்க வேண்டாங்க. ஆண்டவரே, நான் வாழ்கிற இந்த கொஞ்ச கால வாழ்க்கையில் என்னுடைய வாழ்க்கை இயேசுவின் சுபாவத்துக்கு ஒத்ததாக இருக்கா, ஒரு கண்ணத்தை காட்டி அரைஞ்சா மறு கண்ணத்தை காட்டுன்னு சொல்லி நீங்கள் சொல்லியிருக்கீங்களா ஆண்டவரே, எனக்கு இன்னும் அந்த அளவுக்கு காட்ட தெரியலையே, என்னை மன்னிச்சிருங்க, என்னுடைய இருதயம் அப்படியெல்லாம் இன்னும் தாழ்மைக்கு வந்துட்டுன்னு சொல்ல நான் தகுதி இல்லாத மனுஷன் ஆண்டவரே. ஒரு கணத்தில் அரையிறதுக்கு முன்னாடி அவன் கையை பிடிச்சி அதை தடுக்க தான் எனக்கு தெரியுது ஆண்டவரே. என்ன இப்படி ஒரு கணத்தில் அறந்தால் மறுகணத்தை காட்டுன்னு சொன்ன நம்முடைய வார்த்தையை நான் இந்த புதிய ஆண்டிலே ஏற்றுக்கொண்டு கிருபையாக இதை கற்றுக்கொள்ள உதவி செய்யுங்க. கேட்கிற எவனுக்கும் கொடுன்னு சொல்லியிருக்கீங்களே, எனக்கு கொடுக்குற மனசே இல்லையே, உங்களோட வார்த்தையிலே கூட கொடுக்க எனக்கு மனசு இல்லையா ஆண்டவரே. ஏதோ சுயநலக்காரனாய் நான் வாழ்ந்தா போதும் வாழ்கிறனே, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, நான் கொடுக்க உதவி செய்யுங்க. வாங்குவதே பார்க்கணும், கொடுப்பதே பார்க்கணும்னு சொல்லி நீங்கள் எங்களுக்கு சொல்லி கொடுத்துறீங்களே, அந்த வார்த்தை எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற இந்த புதிய ஆண்டில் என்னை ஒப்புக் கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நாம் இந்த புதிய வருடத்தில் நாம் கிருபையின் ஆவியப்பட்ட ஜனங்களாய் இயேசு மூலமாக நமக்கு கிருபையும் சத்தியமும் கொடுக்கப்பட்டிருக்குது. இயேசுவே, நீர் எங்களுக்கு உண்மை எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. நான் பாவியாக இருக்கும்போது என்னிடத்தில் அன்பு கூர்ந்த ஆண்டவரே, உடைய சொந்த ஜீவனை எனக்கு கொடுத்தீங்களே. இந்த புதிய ஆண்டில் ஒரு ஆண்டவரே, ஒரு சமாதானம் உள்ள மனுஷனாய், ஒரு உப்புடைய மனுஷனாய், சாரம் உள்ளவனாய், விசுவாச தைரியம் உள்ளவனாய் சமுதாயத்திலே உங்களுடைய நாமத்தை உயர்த்த எனக்கு அனுக்கிரகம் பண்ணுங்க அப்படி என்று சொல்லி நாம் இந்த புதிய வருடத்தை ஆண்டவருடைய கருத்துக்களாக ஒப்புக் கொடுப்போம். இப்படி ஒப்புக் கொடுக்குற நமக்கு மெய்யாகவே ஆண்டவர் அநேக காரியங்களை தொடர்ந்து பேசுவார், செய்வாருங்க. நாம் இந்த பூமியில் வாழ்கிறோம். ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். தீத்துவின் எழுதின புஸ்தகம் பக்கம் 296. அந்த நமக்கு ஆண்டவர் கொடுத்த கிருபை நம்ம எப்படி என்ன செய்து பாருங்க. எல்லா மனுஷருக்கும் 296 பக்கம் 2 அதிகாரம். எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபையானது பிரசன்னமாகி எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் ஆண்டோடைய சமூகத்துக்கு நாம் செல்லணும், எல்லாரும் இயேசுவின் சுபாவத்தை நாம் அணிந்து கொள்ள வேண்டும். அந்த கிருபை பிரசன்னமாகி நாம் அவபக்தியையும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து, நம்ம இடத்துல தோன்றுகிற அவிசுவாச காரியங்களை நாம் வெறுத்து, லௌகிக இச்சைகளை வெறுத்து, தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாக இந்த உலகத்திலே ஜீவனம் பண்ணி, தெளிந்த புத்தியும் ஜீவனமும் உள்ளவர்களாக இந்த உலகத்திலே, இந்த குடும்பத்திலே, இந்த சபையிலே, இந்த சமுதாயத்திலே நான் வாழ்ந்து இதை ஜீவனம் பண்ணினா இது அங்கே பரலோகத்தில் போய் நான் வாழறதுலாம் அங்கே ஒன்றும் இல்லை. ஆண்டவரே, இந்த நெருக்கமான சூழ்நிலையில் நான் எப்படி வாழணும், தேவபக்தியாக இருக்கணுமே, நீதியாக இருக்கணுமே, தெளிந்த புத்தி இருக்கணுமே, நான் உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்று சொல்ல பழகணுமே. இதெல்லாம் நாம் கிருபை பெற்ற ஜனங்களுக்கு அடையாளங்க. நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி நமக்கு அது போதிக்குதா? ஆண்டவரே, கடந்த நாள் சொன்னாங்க ஒரு பிரதர், அது மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்முடைய சிந்தையும் எண்ணங்களும், ஆண்டவரே நான் உம்மோடு கூட வரணுமே, இந்த பூமியில் எனக்கு ஒன்றும் இல்லை ஆண்டவரே, நான் இன்னைக்கு ராத்திரியை நான் செத்து போனாலும் நாளைக்கு உம்முடைய அந்த ராஜ்யத்துக்கு வர என்னை அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய ஆவலெல்லாம் நாளுக்கு நாள் இயேசுவை சந்திக்க ஆவலாக இருக்குது அப்படிங்கிற எண்ணமும் சிந்தையும் நமக்கு எதிர்பார்க்குதல் அப்படி பெருசாக இருக்கணும். அந்த வசனமே அப்படி தான் சொல்லுது. நான் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நமது இரட்சகரமாக இயேசு கிறிஸ்துவினுடைய மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி அது நமக்கு போதிக்கிறது. அவர் நம்மை சகல அக்கிரமங்களில் மீட்டுக்கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நற்கிரிகளை செய்ய பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே ஒப்புக் கொடுத்தார்.
அப்படின்னு இருக்கு. இன்னொரு இடத்துல அவருடைய அன்பு பிரசன்னமான போது அப்படின்னு சொல்லி வார்த்தைகள் இருக்கு. இப்படி ஆண்டவருடைய அன்பு பிரசன்னமாகி இந்த புதிய வருடத்திலே நம்மை நடத்துக்குது. நாம் தொடர்ந்து விசுவாசமுடையவர்களாய், உப்புடையவர்களாய், சாரமுடையவர்களாய், ஆண்டவருடைய நான் சோர்ந்து போகாம அந்த ஆனந்தமான வாழ்க்கைக்கு நீங்க எப்போ வருவீங்கன்னு சொல்லி எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த ஆண்டவரே எண்ணத்துக்கு நான் மாறிவிட என்னை அர்ப்பணிக்கிறேன். உங்களுடைய கிருபைக்காக கோடானு கோடி ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த புதிய வருடத்தில் நீங்கள் எங்கள் கூட வாங்க, என்னுடைய எல்லா வழிகளிலும் நீங்கள் எங்களை நடத்துங்க என்று சொல்லி நம்மை தேவனுக்கு அர்ப்பணிப்போம். தேவன் நமக்கு உதவி செய்வார். உண்மை. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எங்களுக்கு கொடுக்கப்பட்ட டாபிக் வந்து கர்த்தருக்கு பயப்படுதலே உத்தமம்னு. அப்போ ஜாக் பிரதர் சொன்னாங்க, ஜபத்தில் 1000 தடவை கர்த்தரை தேடியிருப்பேன், 13 வயசுலேருந்து நான் தேடிட்டுருக்கேன், இன்னும் எனக்குள்ளே வரல அப்படின்னாங்க. எனக்கு 19 வயசாகுது, அப்பயும் எனக்குள்ளே வந்துட்டாங்களா என்னன்னு தெரில அப்படின்னாங்க. ஒரு நாள் பைபிள் எடுத்து நான் படிக்கும்போது யோவான் 6:37 என்னிடத்தில் வருகிறவனே நான் புறம்பே தள்ளுவதில்லை அப்படின்னு ஒரு இதை படித்தேன் அப்படின்னு சொன்னாங்க. அதே போல் தான் எனக்கும் ஒரு இதில் நான் ஐடிஐ தான் படித்தேன். ஆனால் அங்கே அவ்வளோ பேர் படித்தாங்க. ஆனால் அங்கேருந்து வேலைக்கு ஆள் எடுக்கும்போது நானும் இன்னும் ஒரு 2 பையன் மட்டும்தான் எடுத்தோம். ஆனால் அங்கே வந்து எடுத்த வேலையோட 30-40 பேர் இருந்திருப்பாங்க. அதில் இருக்கும்போது நாங்கள் 2 பேர் மட்டும்தான் வந்திருந்தோம். அதுலேயும் இப்போ யாரும் இல்லை, நான் மட்டும்தான் அந்த இடத்துல இருக்கேன். அப்போ வந்து எனக்கு கர்த்தர் ஒரு வசனம் சொன்னாங்க, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், சங்கீதம் 138:8 சொல்லியிருந்தாங்க. அது எனக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருந்தது. அதுக்கப்புறம் ஆனி சிஸ்டர் சொன்னாங்க, காலேஜ் படிக்கும்போது கூட படிக்கிற எல்லோரும் நல்லா ஆடம்பரமான ட்ரெஸ்ஸு, எல்லோரும் நல்லா ஃபேஷனாக போட்டிருப்பாங்க, நான் மட்டும் ரொம்ப சாதாரண இது போட்டிருக்கனால இவங்க வேறு மாதிரி அப்படின்னு கூட படிக்கிற எல்லோரும் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதே போல் தான் நான் காலேஜுக்கு போகும்போது அங்கேயும் போகும்போது கூட படிக்கிற பசங்களாம் நல்லா புது ட்ரெஸ்ஸு நல்லா ஃபேஷனாக நல்லா போட்டிருப்பாங்க. நான் மட்டும் இருக்கிறதையே நான் 2 நாள் 3 நாள் இதேமாரி நான் போட்டிருப்போம் தொடர்ந்து. பசங்களாம் ஏன் உன்கிட்ட ட்ரெஸ் இல்லையா, இதே நீ போட்டிருப்பார அப்படின்னு கேட்பாங்க. நான் அதெல்லாம் கண்டுக்க மாட்டேன். அதே சிஸ்டர் சொன்னது எனக்கு வந்து எனக்குள்ளே ஒரு தோணி இருந்ததை நல்லா ஒரு தெளிவுபடுத்திருந்துச்சு. கர்த்தர் பார்க்க போகிறாங்க, பசங்க யார் சொன்னால் நம்மளுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி. விக்டர் பிரதர் சொன்னாங்க, 1 கொரிந்தியர் 6:20 கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கன்னு. ஃப்ரெண்ட்ஸ்லாம் கூட இருக்கிறவங்களாம் கையில் டேட்டு போட்டிருப்பாங்க, நல்லா போட்டிருப்பாங்க. ஆனால் நான் எதுவுமே போட்டிருக்க மாட்டேன். பசங்க சொல்லுவாங்க, நீ டேட்டு போட வேண்டியது தானே அப்படிம்பாங்க. கையில் இங்கே வந்து இவ்வளோ தூரம் நானும் போடுற மாரி வீட்டிலலாம் கேட்கலான்னு இருந்தேன். 5000 ரூபா அப்படின்னு நானும் ஃப்ரெண்ட்லாம் சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இங்கே போகும்போது எனக்குள்ளே ரொம்ப நாள் தோடி இருந்தது. நம்ம அதுக்கப்புறம் பிரதர் சொன்னாங்க, நம்ம சரீரம் கர்த்தருக்குடையது, வேசித்தனத்திற்கு அல்ல அப்படின்னாங்க. அது ரொம்ப நாள் எனக்குள்ளே தோன்றியிருந்த எல்லாருக்கும் அங்கே போயிட்டு வந்தோடனே எனக்குள்ளே ஒரு ஃப்ரீயாக இருக்கா போல இருக்குது இப்போ எனக்கு. கர்த்தருக்கு நன்றி. ஆமாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கும் யூத் மீட்டிங் போகிறதுக்கு தேவன் உதவி செஞ்சாங்க. யூத் மீட்டிங் தலைப்பு என்னன்னா, கர்த்தருக்கு பயப்படுதலே உத்தமம் அப்படின்னு இருந்துச்சு. முதல் நாள் வந்து சந்தோஷ் மனோன்றதற்கு பேசினாங்க பயப்படுதல் பற்றி. கர்த்தருக்கு பயப்படுதல்னால் அதுதான் ஏபிசி, அதுதான் ஆரம்பம், ஆனா அவனா போல், அதுதான் தேவனுக்கு நம்ம முதலாக நம்ம உடற்படி போல் அது போல் பேசினாங்க. நீதிமொழிகளில் 9:10 கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் அது போல சொன்னாங்க. அப்புறம் ஷாக்புன்ன்றது வந்து தாழ்மையை பற்றி பேசுனாங்க. தாழ்மையை பற்றினா நம்ம வந்து தாழ்மையான ஆடை நம்ம அணிஞ்சிருக்கணும். நம்ம பெருமையான நம்ம ஆடை அணிஞ்சிருந்தால் அது வந்து நிர்வாணமாக இருக்கும், அதுபோல் சொன்னாங்க. 1 பேதுரு 5:5 அந்தபடி இளைஞரை மூப்பருக்கும் கீழ்ப்படியுங்கள், நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் கீழ்ப்படிந்து மனத்தாழ்மையை அணிந்து கொள்ளுங்கள், பெருமையுள்ளவர்களுக்கும் தேவன் எதிர்த்து நிற்கிறார்,
தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் அப்படின்னு பேசினாங்க. இது எனக்கு ரொம்ப உணர்த்துதலாக இருந்துச்சு. அப்புறம் ஆனி சிஸ்டர் வந்து இது போல் இது தாழ்மையை பற்றி ஒன்று சொன்னாங்க. அது என்னன்னா, நம்ம தேவனுக்கு எந்த அளவாக நம்ம கீழ்ப்படுகிறோமோ அந்த அளவுக்கு தேவனும் நம்மளுக்கு தேவன் தாழ்மையை தருவாங்க அப்படின்னு பேசினாங்க. இந்த மீட்டிங் எனக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருந்துச்சு. வரக்கூடிய காலங்களிலும் தேவனுக்கு மகிமையாக வாழ்வேன் என்று என்னோட நம்பிக்கையாக இருக்கிறேன். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னையும் தேவன் வந்து யூத் மீட்டிங் போக உதவி செய்தாங்க. நான் போய் அங்கே என்ன கற்றுக்கிட்டேன்னா, முன்னாடி எங்கள் அம்மா அப்பா வந்து என்னை சர்ச்சைக்கு கூப்பிடுவாங்க. நானும் வருவேன். இங்கே வந்து உக்காந்துக்கிட்டு எப்படா முடியும், எப்படா டைம் ஓடுன்னு நினச்சிக்கிட்டு இருப்பேன். ஆனால் அங்கே தான் போய் கறந்துக்கிட்டேன். ரொம்ப பொறுமையாக, ரொம்ப அமைதியாக அம்மா அப்பா சொல்கிறத கேட்டுக்கிட்டு ரொம்ப பொறுமையாக இருக்க உதவி செய்தாங்க. நான் முன்னோட 3 நாள் ரொம்ப சந்தோஷமாக இருந்தேன். என்னோட வாழ்க்கை இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அங்கே போயிட்டு ரொம்ப பொறுமையாக, ரொம்ப அமைதியாக இருக்க கற்றுக்கிட்டேன். நன்றி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நான் வந்து யூத் மீட்டிங் போகாததுக்கு முன்னாடி வந்து பைபிள் ஒழுங்காக படிக்காமல், ப்ரேயர் பண்ணாமல், மொபைல் பார்த்துட்டு அப்படியே இருந்தேன். அப்புறம் அம்மா அப்பா எவ்வளோ சொல்லுவாங்க, ஆனால் கொஞ்ச நேரம் அப்படியே பைபிள் எடுத்து படிப்பேன். அதுக்கப்புறம் மறுபடியும் மறுநாள்லேருந்து மறந்துட்டு அப்படியே மொபைல் பார்த்துட்டு அப்படியே இருப்பேன். அங்கே வந்து யூத் மீட்டிங் போனதில் வந்து அங்கே சொன்ன ஒரு மெசேஜ்லேயும் சரி, அங்கே நடித்த ஒரு கோரியோகிராஃப்லேயும் சரி, எல்லாமே மொபைல் யூஸ் பண்ணுறத பற்றி, பைபிள் படிக்காமல் ப்ரேயர் பண்ணாமல் இருக்கிறத பற்றி தான் சொன்னாங்க. அப்போ தான் நான் உணர்ந்தேன், இனிமேல் இப்படி நம்ம இருக்கக்கூடாது. நம்ம தேவன் எவ்வளோ நம்ம வாழ்க்கையில் வந்து அதிசயங்கள் செஞ்சுருக்காங்க. நம்ம நேரம் எப்படி நம்ம இறந்து போய் நம்மளை மறந்துருப்பாங்க, ஆனால் நம்ம உயிரோடு இருக்கோன்னா அதுக்கு ஏசப்பா தான் காரணம். அவங்க தானே எல்லாமே பண்ணாங்க. அவங்களுக்காக நம்ம என்ன பண்ணியிருக்கோம். இனிமேலாவது நம்ம ஒழுங்காக பைபிள் படித்து ஏசப்பாக்குள்ளே இன்னும் அதிகமாக வளரணுன்ற ஆர்வம் எனக்கு வந்துச்சு. இனிமேல் அந்த யூத் மீட்டிங் போனது எனக்கு வந்து என் லைஃப்பில் ஒரு மாற்றத்தை கொடுத்துச்சு. இனிமேல் நான் கரெக்டாக இருப்பேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஏசப்பாட்ட மன்னிப்பு கேட்டு இனிமேல் நல்லா பைபிள் படித்து தேவனுக்குள்ளே இன்னும் அதிகமாக வாழணும்னு பிரியப்பட்டிருக்கேன். ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். என்னையும் யூத் மீட்டிங் ஏசப்பா போகிறதுக்கு கிருபை செஞ்சதுக்காக அவங்களுக்கு ஸ்தோத்திரம். இந்த வருஷம் வந்து யூத் மீட்டிங்கோட தலைப்பு என்னென்னா, கர்த்தருக்கு பயப்படுதலே உத்தமம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வச்சுருந்தாங்க. எந்த வருஷமும் இல்லாமல் இந்த வருஷம் நாங்கள் கொஞ்சம் இயர்லியாகவே போயிட்டோம். போனப்போவே அந்த டாபிக் பார்த்தம்போது எனக்கு எப்படி இருந்துச்சுன்னா, நான் வந்து ஏசப்பாட்ட ஒரு இதுக்காக நான் போயிருந்தேன். என்கிட்ட இதை பற்றி நீங்கள் பேசுங்க அப்படின்ட்டு நான் வந்து தேவன் கூட ஒரு டிமாண்ட் வச்சு நான் போயிருந்தேன். ஆனால் அதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இந்த வருஷம் எதுக்கு இந்த தலைப்பு கொடுத்துருக்கீங்க, நான் அவங்கள்ட்ட கேட்டது வேறு தானே, எனக்கே இந்த தலைப்பில் வந்து அது என்னையே அப்புறம் வர சொன்னீங்க அப்படிங்கிற மாதிரி நான் தேவன்கிட்ட நான் கேட்டது ஃபஸ்ட்டு நாளே எப்படின்னா, என்னோடய டீம் நம்பர் வந்து 20. இந்த வருஷம் தான் 20 டீம் வச்சுருந்தாங்க. 20 டீம் எப்படின்னா நம்பர் வைஸ் உட்கார வச்சுருந்தாங்க. அதில் என்னோடய டீம் தான் லாஸ்ட்டாக இருந்துச்சு. லாஸ்ட்டாக இருக்கும் போது நான் யோசிச்சுட்டு இருந்தேன், நான் இத்தனை வருஷம் யூத் மீட்டிங் போயிருக்கேன். இத்தனை வருஷத்தில் நான் வந்து ஃபஸ்ட்டில் உட்காந்ததே கிடையாது, மிடில் தான் உட்காந்துருக்கேன். இப்போ என்னோடய டீம் 20, நாளைக்கு வந்து நான் ஃபஸ்ட்டில் போயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு சின்ன காரியம். ஆனால் அதை குறித்து நான் அவ்வளோ பெருமையாக இருந்தேன். இத்தனை வருஷம் இல்லை, இந்த வருஷம் நான் போயிடுவேன் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் இந்த வருஷம் எப்படி வச்சுருந்தாங்கன்னா, எந்த வருஷமும் எல்லா வருஷமும் அந்த லாஸ்ட்டில் உள்ள டீம் வந்து ஃபஸ்ட்டில் வரும், அந்த மாதிரி போட்டுருவாங்க. இன்றைக்கி வந்து ஷஃபில் பண்ணி போட்டதில் வந்து இந்த வருஷம் 3 நாளுமே நான் வந்து ஃப்ரண்ட்டில் உட்காரவே இல்லை. அந்த சின்ன விஷயத்தில் கூட தேவன் என்கிட்ட பேசினாங்க, நீ இதில் கூட பெருமையாக இருக்க பார்த்தியா, நீ தேவனுக்கு பயந்து இருக்கணும் அப்படிங்கிறது இதுலேயுமே இருக்குது. நீ தேவனுக்கு பயப்படுறது வந்து ஒரே தரியாக வந்துடாது. நீ பண்ணுற சின்ன சின்ன விஷயத்துலையும் பெருமையாக இருக்கிறது கூட தேவனுக்கு பயப்படாத விஷயம்தான். தேவனுக்கு பயப்படுறதுன்னா வந்து தேவன் என்னை தண்டிச்சிருவாங்க, அப்படி கிடையாது. இந்த பெருமை வந்து தேவனை துக்கப்படுத்துகிற விஷயம்.
இந்த துக்கப்படுத்துகிற விஷயம் வந்து நீ தேவன்கிட்ட இயேசுவை நான் உங்களை துக்கப்படுத்தாமல் இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து தேவனுக்கு பயப்படுற விஷயம். அவங்கள எதையாவது ஒரு காரியத்தில் நம்ம துக்கப்படுத்திடுவோமா அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறது. இதில் நீ துக்கப்படுத்திருக்க, இதுவும் கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம்தான். இதில் கூட நீ தேவனுக்கு பயப்படுற பயத்தை வந்து நீ வச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு இதில் ஸ்டார்டிங்லேயே போயிட்டு பேசினாங்க. அப்புறம் சந்திப்பு நண்பர் பேசும்போது அவங்க ஒரு ஹையர் பொசிஷனில் இருக்கவங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நான் இந்த பொசிஷனில் இருக்கேன் அப்படிங்கிறது என்னோட பெருமை கிடையாது, நான் வந்து சைல்ட் ஆஃப் காட் அப்படின்னு சொல்கிறதுல தான் வந்து எனக்கு பெருமை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க. அதை வந்து அவங்க நார்மலாக சைல்ட் ஆஃப் காட் அப்படிங்கிறத வாய் மூலமாக சொல்லாமல் எழுதுகிறப்ப கூட அவங்க பேர் போட்டு லாஸ்ட்டில் வந்து கேப்ஸ் லெட்டரில் வந்து சைல்ட் ஆஃப் காட் அப்படின்னு சொல்லிட்டு நான் எழுதுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நம்ம ஒரு கேப்ஸ் லெட்டரில் எழுதுகிறோம் அப்படின்னா அது வந்து எந்த அளவுக்கு நம்ம போல்டாக வந்து நம்ம காமிக்கிறோம், அதை வந்து ஒரு பெரிய விதமாக காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சென்டென்ஸ் எழுதும் போது கேப்ஸ் லெட்டரில் எழுதுவோம். அது அவங்க அவ்வளோ இதாக பார்க்கும்போது நான் ஏன் வந்து இது படிச்சிருக்கேன் அது பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பெருமையாக வச்சுருக்கேன், நான் ஒரு கடவுளோட பிள்ளை அப்படிங்கிறதுல வந்து நான் இதாக இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் உணர்வு அடைஞ்சிட்டேன். அப்புறம் வந்து ஆப்ரகாம் ஈசாக்கோட இதை பற்றி பேசினாங்க. அதில் வந்து அவர் நார்மலாக வந்து ஒரு ஈசப்பா வந்து பலி செலுத்தணும் அப்படின்னா அவர்கிட்ட இருக்கிற ஆடு அதை வச்சு அவர் பலி செலுத்திருக்கலாம். ஆனால் வந்து ஏசப்பா வந்து அவரோட ஒரே குமாரன், அவருக்கு ரொம்ப வருஷம் அவர் காத்திருந்து பெற்றுக்கொண்ட அந்த குமாரனை வந்து ஏசப்பா பலி செலுத்தும் போது அவங்க வேண்டாம் அப்படிங்காமல் அந்த முழு மனசோட தேவனை நான் துக்கப்படுத்திடுவேனோ, தேவனுக்கு பயப்படாமல் போயிடுவேனோ அப்படிங்கிற ஒரு காரியத்துக்காக அவங்க தான் அவங்களோட எல்லாமாவே இருந்தாங்க. ஈசாக்கு அந்த பலி செலுத்த அழைச்சிட்டு போனாங்க. ஸோ அந்த மாதிரி என்கிட்ட உள்ள சுயத்தை எல்லாத்தையுமே வச்சு தேவனுக்கு அந்தந்த காரியத்தில் நான் தேவனை துக்கப்படுத்திடணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் பயந்து தேவனுக்கு என்னோடய சுயத்தை எல்லாம் நான் இந்த பலிபீடத்தில் வச்சு நான் தேவனை இதுக்கப்புறம் துக்கப்படுத்தாமல் தேவனுக்கு பயப்படும் பயத்தை வந்து காத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மனம் திரும்பினேன். ஆமென். பிரைஸ் தி லார்ட். இந்த யூத் மீட்டிங்க்கு போக ஏசப்பா எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு நான் ரொம்ப ஏசப்பாவுக்கு நன்றி உள்ளாலாம் இருக்கேன். எங்களுக்கு யூத் மீட்டிங்கில் இருக்க டாபிக் என்னென்னா கர்த்தருக்கு பயப்படுதலே உத்தமம். என்னை பொறுத்த வரைக்கும் கர்த்தருக்கு பயப்படுதல் நான் என்ன வச்சுருந்தேன்னா, இப்போது எனக்குன்னு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் ஏசப்பா வச்சுருக்காங்க, நான் இப்போ ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டேன்னா அந்த நல்ல விஷயத்த வந்து தேவன் எனக்கு கொடுக்க மாட்டாங்க அப்படின்றத நான் யோசித்து வச்சுருந்தேன். ஆனால் சந்தீபுனன் பிரதர் சொன்னாங்க, நம்ம வந்து நம்ம செய்கிற பாவங்களை வந்து தேவனை நம்ம துக்கப்படுத்திடுவோம், அதுதான் வந்து கர்த்தருக்கு பயப்படுதல் அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் வந்து யோசித்தேன், நம்ம எவ்வளோ வந்து பாவத்தினால தேவனை நான் துக்கப்படுத்தியிருக்கேன் அப்படின்னு நான் யோசித்தேன். இனிமேல் நான் வந்து என்னோடய பாவத்தினால தேவனை துக்கப்படுத்தக்கூடாது அப்படின்ட்டு நான் ரொம்ப மனம் திரும்பினேன். நான் எப்போவுமே ஒரு விஷயம் வந்து ஒரு பாவமோ ஏதோ தப்பு பண்ணியிருந்தாலோ நான் வந்து ப்ரேயர் பண்ண போகும்போது நான் யோசிப்பேன், ஐயோ நம்ம இப்போ தானே ஒரு தப்பு பண்ணோம், இப்போ போயிட்டு நம்ம ஜெபம் பண்ணோன்னா நம்ம ஜெபத்தை தேவன் கேட்க மாட்டாங்க அப்படின்ற பயம் எனக்குள்ளே இருக்கும். ஆனால் அங்கே வந்து யோவான் 6:37 வந்து அந்த லாஸ்ட்டில் ஒரு லைன் இருக்கும், என்னிடத்தில் வருகிறவனே நான் புறம்பே தள்ளுவதில்லை அப்படின்னு சொல்லிட்டு. அந்த வசனம் வந்து எனக்கு ரொம்ப உற்சாகமாக இருந்துச்சு. ஏசப்பா நான் எவ்வளோ பாவியாக உங்ககிட்ட வந்தாலும் நீங்கள் வந்து என்னை புறம்பே தள்ளலை அப்படின்னு ஏசப்பா வந்து என்னை நிறையா உணர்த்தினாங்க. அதனால நான் அவங்கள்ட்ட நிறைய விஷயத்தில் மன்னிப்பு கேட்டேன். என்னோடய ப்ரேயர் நான் வந்து பாவத்தை அறிக்கையிடும் போது நான் வந்து ரொம்ப செல்ஃபிஷாக இருப்பேன். எப்படின்னா, எனக்கு இந்த விஷயம் வேணும், எனக்கு ஒரு விஷயம் வேணும், அதனால் நான் என் பாவத்தெல்லாம் அறிக்கையிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் அறிக்கையிடுவேன். அப்போ வந்து தேவன் வந்து என் பாவத்தை மன்னிச்சிட்டாங்க அப்படின்ற ஒரு அஷூரன்ஸே எனக்கு இருக்காது. நான் வந்து அப்போயுமே அந்த பாவம் மன்னிக்கப்படலையோ அப்படின்ற ஒரு கில்ட்டினஸ் எனக்கு இருக்கும். எங்களுக்கு யூத் மீட்டிங்கில் வந்து அலோன் டைம் வித் காட் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு டைம் கொடுப்பாங்க. அப்போ நான் போயிட்டு வந்து மத்தேயு 11:28 வசனத்தின்படி, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் அப்படின்னு சொன்னாங்க. நான் அப்போ வந்து நான் ஏசப்பா நான் செல்ஃபிஷாக வரல, நான் வந்து என்னோடய பாவத்தை எல்லாத்தையுமே மன்னிங்க, நான் எனக்கு இந்த விஷயம் அந்த விஷயம் வேணாம், என் பாவத்தை நீங்கள் மன்னிங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து என் பாவத்தை எல்லாத்தையும் அறிக்கையிட்டேன். அப்போ வந்து எனக்கு மனசில் ரொம்ப பெரிய இளைப்பாறுதலாக இருந்துச்சு. ஏசப்பா என் பாவத்தை மன்னிச்சிட்டாங்கன்னு எனக்கு ஒரு ரொம்ப அஷூரன்ஸ் கொடுத்தாங்க. நம்ம ஒரு விஷயம் செய்யணுன்னா
இன்றைக்கி நாளைக்கு பார்த்துக்கலாம், திங்கக்கிழமைலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், வருஷம் ஸ்டார்டிங்லேருந்து பார்த்துக்கலாம் அப்படி நம்ம வெயிட் பண்ணக்கூடாது. அந்த வெயிட் பண்ணுற விஷயம் வந்து சாத்தான் வந்து நம்மளுக்கு சொல்கிறது, இன்றைக்கி பார்த்துக்கலாம் அன்றைக்கி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறது. சந்தீபன் பிரதர் சொன்னாங்க, நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும், பைபிள் படிக்கிறதா இருந்தாலும், ப்ரேயர் பண்ணுறதா இருந்தாலும் இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னாங்க. நான் யூத் மீட்டிங்லேருந்து நான் இனிமேல் இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நிறைய விஷயம் நான் வந்து அன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். இனிமேல் எந்த விஷயமும் நான் நாளைக்குன்னு தள்ளி போடாமல் இன்னையிலேருந்தே ஆரம்பிப்பேன்ட்டு நம்பிக்கை இருக்கேன். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவர் எனக்கு யூத் மீட்டிங் போகிறதுக்கு கொடுத்த வாய்ப்புக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். ஆக்சுவலி நான் யூத் மீட்டிங் போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு சுச்சுவேஷன் வந்துட்டு ஃபேஸ் பண்ணேன். அந்த சுச்சுவேஷனில் வந்துட்டு நான் ஆண்டவருக்கு பயப்படுற காரியத்தை விட மனுஷனுக்கு நான் ரொம்ப அதிகமாக பயப்பட ஆரம்பித்தேன். என்னோடய ஆஃபீஸில் ஒரு விஷயம் நடந்துச்சு. ஸோ அதனால வந்துட்டு ஆஃபீஸ் மனுஷங்க என்னை இந்த மாதிரி சொல்லிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நான் பயப்பட ஆரம்பித்தேன். அப்போ ஆண்டவர் என் கூட பேசின ஒரு காரியம் என்ன அப்படின்னா, எங்கள் ஆஃபீஸில் வந்துட்டு லீவ் கிடையாது. சண்டே எனக்கு மட்டும் லீவ் விட்டுருவாங்க. சண்டேயில் வந்துட்டு ஒரு ப்ரோக்ராம் சொல்லியிருந்தாங்க. அந்த ப்ரோக்ராமுக்கு நீங்கள் கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் வரல அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் என்னுடைய மாம்சம் வந்துட்டு அதுக்கு போகலன்னா உன்னை அது நினச்சிடுவாங்க, உன்னை எல்லோரும் ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த மாதிரி வந்துட்டு நான் ரொம்ப பயப்பட ஆரம்பிச்சிட்டேன். இப்போ ஆண்டவர் என் கூட பேசினது என்னென்னா, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ வந்துட்டு அந்த போஜனம் சாப்பிடும்போது அவங்கள தீட்டுப்படுத்திக்க கூடாதுன்னு நினச்சாங்க. ஆனால் ஒரு காரியம் வந்தப்போ நாங்கள் தேவனை வந்துட்டு நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை காப்பாற்றலை அப்படின்னாலும் நாங்கள் வந்துட்டு அந்த சிலையை வணங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவருக்காக ஒரு ஸ்டாண்ட் எடுத்து நின்னாங்க. அந்த சுச்சுவேஷன் அப்படியே ஆண்டவர் எனக்கு காமிச்சாங்க. 3 பேர் நிற்கிறாங்க. எதுக்கு அந்த நேபுகாத் நேச்சாரோட சிலை இருக்குது, அதை காமிச்சு நீ வாரம் சபைக்கு போகிற ஓகே, ஆனால் ஆண்டவருக்குன்னு ஸ்டாண்ட் எடுக்க வேண்டிய விஷயத்தில் நீ கண்டிப்பாக எடுத்து தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் என்னோட பேசினாங்க. நான் யூத் மீட்டிங் போயிட்டு பார்த்தேன், அந்த தலைப்பை பார்த்துட்டு கீழே ஒரு பிக்சர் போட்டிருந்தாங்க. அதில் 3 பேர் நிற்கிறாங்க, நிறைய பேர் வணங்குறாங்க, பக்கத்தில் நேபுகாத் நேச்சாரோட சிலை இருக்குது. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆண்டவரே நீங்கள் என் கூட பேசுங்க, நான் எந்த ஒரு காரியத்துலேயும் இனிமேல் நான் மனுஷனுக்கு வந்துட்டு பயப்படவே கூடாது, அந்த மனுஷனுக்கு பயப்பட காரியத்தை என்னோடய வாழ்க்கையில் எப்பொழுதுமே நான் முன்னாடி வைக்கக்கூடாது, எல்லா காரியத்துலேயும் நான் உங்களுக்கு தான் பயப்படணும், என் கூட இந்த யூத் மீட்டிங்கில் பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஜோம் பண்ணிவிட்டு இந்த ஃபர்ஸ்ட் டே வந்துட்டு ஆண்டவருக்கு பயப்படுறது தான் வந்துட்டு வாழ்க்கையில் வந்துட்டு ரொம்ப பேசிக்கான காரியம். அதான் வந்துட்டு நம்ம ஏபிசி ஆனாவனா அதெல்லாம் படிக்கிறோம்ல, அந்த மாதிரி ஆண்டவருக்கு பயப்படுறது தான் கிறிஸ்துவ வாழ்க்கையில் ஒரு பேசிக்கான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இப்போ நான் ஆண்டவருக்கு பயப்படுறது வந்துட்டு நான் ஆண்டவருக்கு இப்போ அன்பு செலுத்துகிறனாலும் அந்த காரியமும் ஆண்டவருக்கு பயப்படுறதுலேருந்து தான் வந்துட்டு ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப உற்சாகமாக இருந்துச்சு. இப்போ நான் ஆண்டவருக்கு பயப்படுறது எனக்கு எப்படி இருக்கணும்னா, நான் ஆண்டவர் எனக்காக எல்லாமே செஞ்சுருக்காங்க, அவங்களுடைய சொந்த குமாரனே கொடுத்துருக்காங்க. நான் ஒரு விஷயம் செய்கிறப்ப கூட இந்த விஷயம் ஆண்டவரை துக்கப்படுத்திடுமா, இந்த விஷயத்தினால நான் ஆண்டவரை காயப்படுத்திடுவேனா, இந்த விஷயத்தினால நான் ஆண்டவரை மகிமை குலைச்சலுக்கு உட்படுத்திடுவேனா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கணும். அந்த அளவுக்கு இருக்கணும் நான் ஆண்டவருக்கு பயப்படுற பயம் அப்படிங்கிறத நான் தெரிந்து கொள்ளும்படியாக ஆண்டவர் எனக்கு உதவி செஞ்சாங்க. அப்புறம் நான் எல்லா காரியத்துலேயும் என்னை தாழ்த்தணும், எனக்கு உள்ள மேலான அதிகாரத்துக்கிட்ட என்னை சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிறத எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்தாங்க. அப்புறம் தேவனோட எல்லா காரியத்துலையும் இணைஞ்சிருக்கணும். நம்ம கேட்டிருக்கோம் கனி கொடுக்குற வாழ்க்கை நம்ம வாழணும்னு சொல்லிட்டு. அந்த வாழ்க்கை எப்போ வந்துட்டு சாத்தியமாகும்னா, எல்லா சூழ்நிலையிலையும் நம்ம ஆண்டவரோட இணைஞ்சு இருக்கும்போது தான் வந்துட்டு அந்த வாழ்க்கை வந்துட்டு சாத்தியமாகும். அப்புறம் வந்துட்டு தாழ்மையாக இருக்கணும் எல்லா காரியத்துலேயும் அப்படின்னு சொன்னாங்க. தாழ்மை அப்படிங்கிறது ஒரு ட்ரெஸ் மாதிரி, அது எப்பொழுதுமே நம்ம வந்துட்டு வேர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அது எனக்கு ரொம்ப உற்சாகமாக இருந்துச்சு. அப்புறம் வந்துட்டு மனம் திரும்புதலை குறித்து பேசும்போது, ஒரு காரியத்தில் நம்ம மனம் திரும்புகிறோம் அப்படின்னா அந்த மனம் திரும்புதல் வந்துட்டு முழுமையாக இருக்கணும். முழுமையான மனம் திரும்புதல் இல்லாதது வந்துட்டு திரும்பியும் நம்ம வந்துட்டு அந்த பாவத்தில் விழுறதுக்கான வழியை வந்துட்டு உண்டு பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் வந்துட்டு ஒரு காயின் வந்துட்டு தொலைஞ்சிரும். யோவான் 15வது அதிகாரம் 8வது வசனத்தில் சொல்லுவாங்க, ஒரு காயின் வந்துட்டு வீட்டில் தொலைஞ்சிரும், அதை தேடி ஒரு ஸ்திரீ வந்துட்டு கண்டுபிடிப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருப்பாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்துட்டு நான் மனம் திரும்பாத பட்சத்தில் நான் அந்த வீட்டிலே இருக்கேன், தேவனுடைய சமூகத்திலே இருக்கேன், ஆனால் நான் முழுமையாக மனம் திரும்பாத பட்சத்தில் நான் திரும்பியும் தொலைஞ்சு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத ஆண்டவர் என்னோட அந்த காரியத்தின் மூலயமா உணர்த்தினாங்க. அப்புறம் வந்துட்டு
ஸ்கிட்டில் வந்துட்டு மோஸ்ட்லி வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, ஈசாக்கு வந்துட்டு ஆப்ரஹாம் வந்துட்டு பலி கொடுத்தாரு, அவரோட எல்லாமே வந்துட்டு ஈசாக்கு தான் கம்ப்ளீட்டாக வந்துட்டு சரண்டர் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தின் மூலயமா ஆண்டவர் என்னோட ரொம்ப அதிகமாக பேசினாங்க. யூத் மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கப்போ எனக்கு எங்கள் ஆஃபீஸ்லேருந்து கால் வந்துகிட்டே இருந்துச்சு. கிட்டத்தட்ட ஒரு 10 கால்ஸுக்கு மேலே வந்துருச்சு. ஆக்சுவலி வந்துட்டு அந்த டே வந்துட்டு நான் ஸ்கூல் ப்ரோக்ராம் போகணும். ஆனால் வந்துட்டு நான் லீவ் சொல்லிட்டு வந்துட்டேன். ஐயோ திரும்பி கால் பண்ணுறாங்க, ஸ்கூல் ப்ரோக்ராமுக்காக கால் பண்ணுறாங்களோ, இல்லைனா வந்துட்டு வேலை இல்லைன்னு சொல்லிடுவாங்களோ, வேலையை விட்டு தூக்கிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு திரும்பவும் பயப்பட ஆரம்பிச்சிட்டேன். அப்போ ஆண்டவர் என் கூட என்ன பேசினாங்கன்னா, அந்த வேலையை உனக்கு கொடுத்ததே நான் தான், நீ என்கிட்ட எல்லாத்தையும் சரண்டர் பண்ண, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஆண்டவரோட அலோன் டைம் வித் காட் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் கொடுத்துருந்தாங்க. அப்போ நான் போயிட்டு ரொம்ப பிரேக் ஆகி அழ ஆரம்பிச்சிட்டேன். ஆண்டவரே எனக்கு இந்த வேலையை கொடுத்ததே நீங்கள் தான், ஆனால் நான் ஒரு சுச்சுவேஷன் வரப்போ நான் வந்துட்டு உண்மை தேடாமல் மனுஷனுக்கு பயப்பட திரும்பி ஆரம்பிச்சிட்டேன், எனக்கு உதவி செய்யுங்க. மனுஷனுக்கு பயப்படுற காரியம் எப்பொழுதும் என் வாழ்க்கையில் முதன்மையாக இருக்கக்கூடாது, நீங்கள் தான் ஆண்டவர் என் வாழ்க்கையில் முதன்மையாக இருக்கணும். எனக்கு வேலையே போனாலும் பரவாயில்ல, என் வேலையை நான் கம்ப்ளீட்டாக பலிபிடத்து மேலே சரண்டர் பண்ணுறேன். எனக்கு வேலை இல்லை அப்படின்னாலும் எனக்கு அது பிரச்சனை கிடையாது, நான் மனுஷனுக்கு மட்டும் எந்த விஷயத்துலையும் நான் பயப்படக்கூடாது, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணதுக்கப்புறம் ஆண்டவர் எனக்கு ஒரு பீஸ்ஃபுல்னஸை கொடுத்தாங்க. திரும்பி கால் பண்ணி நான் கேட்டேன், எதுக்காக கால் பண்ணியிருந்தீங்க? இந்த மாதிரி நான் ப்ரேயரில் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரீ ஆகிட்டு நான் கேட்டேன். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயத்துக்காக தான் கால் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. என்னோட எல்லா காரியத்தையுமே நான் எப்பொழுதுமே நான் பலிபிடத்தில் நான் சமர்ப்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு காரியத்தை ஆண்டவர் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. இந்த யூத் மீட்டிங் ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்துச்சு எனக்கு. ஆண்டவர் இந்த வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி கொடுத்ததுக்காக நான் ரொம்ப நன்றி உள்ளவளாக இருக்கேன். என்னோட இனி உள்ள வாழ்க்கையில் ஃபஸ்ட்டாக வந்துட்டு ஆண்டவருக்கு பயப்படும் காரியத்தை வச்சு தான் எல்லாத்தையும் நான் வந்துட்டு இனிஷியேட் பண்ணுவேங்கிறத எல்லாருக்கும் முன்பாக அறிக்கையிடுற ஆண்டவர் எனக்கு அதுக்கு உதவி செய்வாங்கன்னு விசுவாசிக்கிறேன். ஆமென். தேவன் இந்த நாளை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துக்கிறேன். அப்படியா யூத் மீட்டிங் போனது இந்த வாட்டி ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த வாட்டி எல்லாருமே ரொம்ப சின்ன பசங்களாக வந்துருந்தாங்க. அவங்களாம் இவ்வளோ இது பண்ணுவாங்களா அப்படின்னு இந்த வருஷம் ரொம்ப டவுட்டாகவே இருந்துச்சு. கடைசியில் பார்த்தா அவங்களுக்கு அதிகமாக அவங்க ஆண்டவரை புரிஞ்சிருக்காங்க, ஆண்டவர் அவங்கள்ட்ட பேசியிருக்காருங்கிறத உணர்ந்தேன். என்னோடய வாழ்க்கையில் தேவன் பேசின ஒரு வார்த்தை என்னென்னா, பரிசுத்த ஆவியை நம்ம பெற்றிருக்கோமா இல்லையான்னு நம்மளுக்கு டவுட் வந்துகிட்டே இருக்கும். திடீர்னு நம்ம சூழ்நிலை வரும்போது பரிசுத்த ஆவி இல்லைன்னா நம்ம தடுமாறா போல எல்லாமே சூழ்நிலாம் இருக்கும். இப்போ நான் பரிசுத்த ஆவியானவர் பெற்றிருக்கேன். பிரதர் நாள் பேசின வார்த்தை அது, சந்தீப் பிரதர் பேசின வார்த்தை. சரி நம்ம பரிசுத்த ஆவியானவர் பெறல அப்படிங்கிற ஒரு இதிலே இருப்போம். சில பேர் எப்படி பரிசுத்த ஆவியானவர் பெற்றுப்பாங்கன்னா, திடீர்னு அவங்க உடம்புலாம் சிலுக்கும், ஒரு மாதிரி பல சுச்சுவேஷனில் பெற்றிருப்பாங்க. அதே சுச்சுவேஷன் திரும்ப திரும்ப நமக்கு ஆடாகும். அப்போ நம்ம புரிஞ்சுக்கலாம் நம்மள்கிட்ட பரிசுத்த ஆவியானவர் இருக்கார் இல்லைன்னு. அப்படி இருக்கும்போது என்கிட்ட எப்படி ஆண்டவர் பேசுனாருன்னா, பரிசுத்த ஆவியானவர் நம்ம துக்கப்படுத்துவோம். நம்ம ஒரு பாவம் செஞ்சுட்டா நம்மள்கிட்ட ஒரு துக்க உணர்வு வரும். ஆண்டவரே நாம் காயப்படுத்திட்டேன் அப்படின்னு ஒரு துக்க உணர்வு வரும். அப்போ வரும்போது தான் நம்ம பரிசுத்த ஆவியானவர் நம்ம பெற்றிருக்கோம். அந்த பரிசுத்த ஆவியானவர் திரும்பி நம்மகிட்ட பேசுவார். நீ தப்பு நீ போகிற வழி தப்புன்னு பேசுவார். அந்த இதை நான் புரிஞ்சுக்கிட்டேன். பவுலோட வாழ்க்கை வரலாறு பற்றி பார்த்தோம். அவர் ஒரு 40 வருஷ காலமாக கடவுளை ஏற்றுக்கொண்டு அவர் பயணித்து போயிட்டுருக்காரு. அவரோட வாழ்க்கையில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. எல்லாமே ஆண்டவருக்காக உண்மையாக நேர்மையாக வாழ்ந்தார். இருந்தாலும் அவர் வாழ்க்கையில் ஒரு முள் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. அந்த முள் என்னென்னா, அவர் தன்னை உயர்த்தாதபடிக்கு தேவன் வச்சிருக்க ஒரு முள் அப்படின்னு சொன்னாங்க. அந்த முள் எல்லார் வாழ்க்கையிலும் ஒரு முள் தேவன் கொடுத்துருக்காருன்னு நான் விசுவாசிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில் ஒரு முள் கொடுத்துருக்காரு. அதை என்னை உயர்த்தாதபடிக்கு வச்சுருக்காரு அப்படின்னு பேசுகிறாங்க. அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. இப்படியே நான் பரிசுத்த ஆவியானவரையும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்க அந்த முள்ளையும் நான்
வாழ்நாள் வரைக்கும் நான் கூடவே வச்சுருக்கணுங்க ஆண்டவரே. எல்லா பாடுகள் எல்லாவற்றையும் நான் வந்து ஆண்டவரே நீர் எனக்கு ஒரு சில முள்ளை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு நான் ஏற்றுக்கொள்ள விரும்புகிறேன். அப்படியா தேவன் இந்த நாள்லேயும் பேசுகிற வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறேன். அப்புறம் ஏபிசிடி பாடம் அப்படிங்கிறப்பல சொன்னாங்க. ஏபிசிடி பாடம்னா எப்படின்னா நான் உணர்ந்துக்கிட்டேன்னா, நம்ம தேவனை அறிஞ்சிருக்கோமா, இல்லை தேவன் நம்ம கரங்களை பிடிச்சிருக்காரு, அந்த ஒரு இதை வந்து நான் உணர்ந்தேன். நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா, A to Z வந்து தேவன் எல்லாவற்றையும் நமக்கு வந்து கல்வாரி சிலுவையில் செய்து முடித்து விட்டார். அதை நம்ம விசுவாசிக்கணும். விசுவாசிக்க முடியலைன்னா கூட தேவனுக்கிட்ட நம்ம நேர்மையாக போயிடணும். நேர்மையாக போய் ஆண்டவரே நான் விசுவாசிக்க முடியல, ஆனால் நீரே எல்லாத்தையும் பார்த்துங்க அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட சரண்டராகி நிற்கணும். நிற்காத பட்சத்தில் தேவன் நமக்காக எதுவுமே செய்ய முடியாது. அப்படியா வந்து தேவன்கிட்ட போய் நம்ம சரண் அடைஞ்சிருவோம். நித்தியாய் அவர் வந்து எல்லாரோட இதையும் வந்து கரெக்டாக வழி நடத்தி வந்துடுவார். அதை மாத்திரம் இது பண்ணுறேன். ரொம்ப தேங்க்ஸ். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. தேவன் இந்த மீட்டிங்கில் 3 days மீட்டிங்கில் என்னை பங்கேற்க வச்சதுக்காக தேவனுக்கு வந்து நான் நன்றி உள்ளவளாக இருக்கேன். அந்த 3 days மீட்டிங் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. நான் 2019 போனேன் யூத் மீட்டிங். அது வந்து பர்ன் அண்ட் ஷைன் ஃபார் ஜீசஸ், அதாவது இயேசுக்காக எரிந்து பிரகாசிக்கிற வாலிபம். அதிலே நான் உணர்த்தப்பட்டேன். அதிகமாக எங்கள் அம்மா கிட்ட வந்து நிறைய விஷயங்கள் வந்து அந்த 3 daysலேயே எங்கள் அம்மா சொன்னாங்க, நீ நிறைய சேஞ்ச் ஆகிட்ட பாப்பா அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வந்து என் மனசில் எப்படி இருந்துச்சுன்னா, அதுக்கப்புறம் சொன்னாங்க எங்கள் அம்மாவே, நீ வந்து சேஞ்ச் ஆகிட்ட, அதுக்கப்புறமா நீ வந்து ஒவ்வொரு விஷயத்துலையும் பயப்படுற பாப்பா, பயப்படாமல் எல்லா விஷயத்துலையும் பங்கெடுத்துக்க அப்படின்னு எங்கள் அம்மா வந்து மோட்டிவேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதே மாதிரியே இந்த மீட்டிங்கில் போகும்போது இந்த யூத் மீட்டிங் வந்து எனக்கு ஏற்றதாக இருக்கணும் ஏசப்பா அப்படின்னு சொன்னப்போ வந்து கர்த்தருக்கு பயப்படுதலே உத்தமம் அப்படின்றது வந்து நான் வந்து என்னோடய வாழ்க்கையில் வந்து நிறைய நேரங்களில் யாருக்காக பயந்தேன் அப்படின்னா, மனுஷங்களை பார்த்தே தான் பயந்தேன் ஒழிஞ்சு ஏசப்பாவுக்காக நான் பயந்தது ரொம்பவே குறைவு. அதுக்கப்புறம் தான் ஏசப்பா என்கிட்ட பேசினாங்க, கர்த்தருக்கு உமக்கு பயப்படுற பயத்தை தான் எனக்கு கொடுக்கணும் ஏசப்பா. தேவன் வந்து அவருக்கு பயப்படுற பயத்தை வந்து எனக்கு இன்னமும் கொடுத்துட்டே இருப்பாங்க. நான் அதில் பலப்பட்டுக்கிட்டே இருப்பேன் அப்படின்னு வந்து தேவனை விசுவாசிக்கிறேன். விக்டர் பிரதர் சொன்ன ஒரு வசனம் வந்து நீதிமொழிகள் 8:13, தீங்கை வெறுத்து தீமையை வெறுத்தலே வந்து கர்த்தருக்கு பயப்பட பயம். கர்த்தருக்கு பயப்பட பயம் அப்படின்னா என்ன அப்படின்னா, கர்த்தருக்கு பயப்பட பயம் அப்படின்றது நம்ம வந்து பேட் ஹேபிட், நம்மளோட வாழ்க்கையில் எதெல்லாம் இருக்கோ அதை ஃபுல்லாகவே நம்ம வந்து வெறுத்துடணும். அதை வெறுக்கிறது மட்டுமே தான் வந்து கர்த்தருக்கு பயப்படுற பயம் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்தது சுனில் பிரதர் பேசுகிறப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஸோ ஹேட் த சின், அதாவது பாவத்தை வந்து முழுமையாக வெறுத்துடணும். முழுமையாக வெறுக்கிறப்போ தான் நம்ம வந்து தேவனுக்கு பயப்படுற பயத்துக்குள்ளே நம்ம வருவோம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அந்த 3 days மீட்டிங் நான் போனதுக்கப்புறமா தேவன் என்னோடய வாழ்க்கையில் அதிகமாக இடைப்பட்டிருக்காரு. இதனால் வந்து நான் ஜெபிக்கிற நேரம், ஏசப்பாவோட நான் இடைப்படுற நேரம் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது என்னோடய லைஃப்பில். அதுக்காக தேவனுக்கு நான் நன்றி சொல்கிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு யூத் மீட்டிங். எனக்கு வந்து கர்த்தர் இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்காக நான் வந்து ரொம்ப ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன். ஏன் அப்படின்னா இந்த யூத் மீட்டிங் வந்து என்னோடய வாழ்க்கையை வந்து சேஞ்ச் பண்ணிட்டுன்னு கூட சொல்லலாம். இப்போ நான் ஃபஸ்ட்டு எப்படி இருந்தேன் அப்படின்னா பெருமையாக இருந்தேன். தாழ்மைன்றது என்கிட்ட இருக்கும், பட் ஆனால் ஆண்டவருக்கு பிரியமானது என்கிட்ட இருக்காது. அங்கே வந்து போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்னோடய லைஃப்பில் வந்து ரொம்பவே சேஞ்ச் ஆச்சு. அதாவது தாழ்மைன்றது எப்படி இருக்கணும், நம்ம வந்து கர்த்தருக்கு பயப்படுறதுன்னா என்னன்றதை முதல்ல நான் கற்றுக்கிட்டேன்.
இப்போ வந்து பயம் அப்படின்றது வந்து எனக்கு வந்து மனுஷங்க மேலே தான். ஸ்கூலில் என்ன சொல்லுவாங்க, ஸ்டாஃப் என்ன சொல்லுவாங்க, சொந்தக்காரங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னு தவிர நான் வந்து கர்த்தருக்கு பயப்படுற பயம் சுத்தமாகவே என்கிட்ட கிடையாது. அப்படின்றது என்னன்னு எனக்கு தெரியாது. நான் அங்கே போய் கர்த்தர்கிட்ட வந்து நம்ம அது எப்படி பயப்படணும், பயப்பட்டால் நம்மளோட வாழ்க்கை எப்படி இருக்குன்றதை நான் வந்து கற்றுக்கிட்டேன். என்னோடய வாழ்க்கையை சேஞ்ச் பண்ண ஏசப்பாவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஆமென். எல்லாம் நம்ம எழுந்து நின்று நம்முடைய வாலிப பிள்ளைகளுக்காக நம் கரங்களை தட்டி அவர்களை உற்சாகப்படுத்தலாம். எல்லா சாட்சி சொன்னால் கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக சொல்கிறேன். வர்ற வாரங்களில் நாம் மற்ற பிள்ளைகள் சொல்கிற பிள்ளைகள் நாம் சாட்சி சொல்லலாம். உட்காருவோம். எல்லா வாலிப பிள்ளைகளுடைய நல்ல சாட்சிக்காய் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1 வசனம். 1 பேதுரு 2 முதல் வசனம். கர்த்தர் தயவுள்ளவர் என்பதை நீங்கள் ருசி பார்த்தது உண்டானால். நாம் கர்த்தருடைய தயவை நாம் ருசி பார்த்திருக்கிறோமா? அப்படி உண்டானால் வாலிபர்கள், அருமையான வாலிபர்களை, நீங்கள் 2-3 வசனத்தை வாசித்து பாருங்கள். அவளுக்கு 18, 19, 21 இந்த வசனங்களை நீங்கள் வாசித்தால், 23 இந்த வசனங்களை நான் வாசிக்கிறேன். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் நீங்கள் மீட்கப்படவில்லை அப்படின்னு நாம் அறிந்து கொள்ளணும். நாம் மீட்கப்பட்டது 19 குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாகிய கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. ஒருவேளை நீங்கள் இந்த கான்ஃபரன்ஸுக்கு போய் நீங்கள் ரட்சிக்கப்பட்டுட்டேன், என் பாவம் மன்னிக்கப்பட்டுட்டது, நான் ஆண்டவருடைய பிள்ளை என்கிற விசுவாசத்தை நீங்கள் அடைஞ்சிருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் அதை எப்படி அடைஞ்சோம் அப்படின்னு நம்ம கர்த்தருடைய தயவை நாம் ருசி பார்க்கணும். குற்றமில்லாத 19 வசனம். மாசற்ற ஆட்டுக்குட்டியாகி கிறிஸ்துவின் வெளியேறப்பட்ட இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. நம்ம அப்படி அறிந்து கொள்ளணும். இன்னும் 23 வசனம். அழிவுள்ள வித்தினால் அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவனுள்ளதுமாகிய தேவ வசனமாகிய அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிப்பிக்கப்பட்டிருக்கிறீர்களே. இப்படி கர்த்தருடைய தயவெல்லாம் நாம் அறியணும். நாம் எப்படி ரட்சிக்கப்பட்டோம், நாம் எப்படி விசுவாசத்தை பெற்றோம், நம்ம பாவம் எப்படி மன்னிக்கப்பட்டது, யாரை பற்றி கேட்டதுனால, என்னத்தை கேட்டதுனால நான் இப்படி ஆனேன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம அறியணும். இப்படித்தான் கர்த்தருடைய தயவை நாம் அறிந்தவர்களாக இருந்தால் 3 வசனம் 2-3 நாம் வளரணும். தொடர்ந்து நான் உங்களை டிஸ்கரேஜ் பண்ணதுக்காக சொல்ல, நம்ம யதார்த்தவாளிகளாக இருக்கணும், யதார்த்தமாக இருக்கணும், நேர்மையாக. 1ஆம் தேதினா ஆண்டவரே இந்த புது வருஷத்தை கொடுத்தீங்களேன்னு சொல்லுவோம். அதுக்கு பிறகு ஒரு ப்ரேயர் நடந்தால், ஆண்டவரே இந்த புது வருஷத்தில் முதல்ல ப்ரேயர் எங்களை கலந்துக்க செய்தீங்களேன்னு சொல்லுவோம். அப்புறம் வாரம் சண்டேனா ஆண்டவரே முதல் வாரம்போம், அப்புறம் 2ஆவது வாரம்போம், 3ஆவது வாரமோ, அப்புறம் மறந்துடும் நமக்கு. அவ்வளோதான் நம்முடைய ஞாபகம் எல்லாமே அப்புறம் அப்படியே மறந்துடும். அப்புறம் 365 நாளில் எல்லாமே மறக்கும். நம்ம மறதி உள்ள மக்கள். இதுதான் நாம் மனுஷர்கள் இப்படி தான் கேட்போம். நானும் என் வாலிபத்தை நான் பார்த்ததை தான் சொல்கிறேன். நாம் கேட்போம், உற்சாகமாக இருக்கும், சந்தோஷம்தான் எல்லாமே.
அந்த உற்சாகமெல்லாம் ரொம்ப நாள் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில் உணர்வும் உற்சாகமும் இருக்கணும்ல. எல்லாமே சீக்கிரமாக நம்ம விட்டு மறதி எல்லாம் நமக்கு இருக்குது. மறந்து கேட்குறதெல்லாம் கூட மறந்து போக முடியும். கேட்குறத நம்ம மறக்காமல் இருக்கணும்னா யார் சொன்னால் என்ன சொன்னாங்கிறத விட்டுடுங்க. யார் சொன்னாங்கிறத விட்டுருங்க, மறக்கலாம் நமக்கு. ஆனால் என்ன வேத வசனம் என்ன சொன்னாங்க நீங்கள் நோட்டில் எழுதியிருப்பீங்க. அதை நாம் வளரும்படி 3ஆம் வசனம். நம்ம வளர்கிறதுக்காகத்தான் எல்லா காரியங்களையும் செய்கிறோம். நம்முடைய உணர்வுகளில் நம்ம தூண்டப்படலாம். எங்கே போனாலும் கூட்டங்கள், ஞாயிற்றுக்கிழமை எங்கேயும் உணர்வுகள் தூண்டப்படலாம். உண்மையாகவே நம்ம பரலோகத்துக்கே போயிட்டது போல கூட நமக்கு தோணும். அதெல்லாம் உண்மைதான். ஆனால் நம்முடைய உணர்வுகள் பின்னாடி நம்ம போக முடியாது. கொஞ்ச நாளைக்கு தான் இருக்கும் உணர்வுகள். ஒரு உண்மையின் பின்னாடி போகணும், சத்தியத்தின் பின்னாடி போகணும், ஆண்டவருடைய வார்த்தையின் பின்னாடி தான். நமக்கு வார்த்தை தான் நமக்கு கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். உடைய வசனம் என் கால்களுக்கு தீபம், பாதைக்கு வெளிச்சம். அப்போ கர்த்தருடைய வசனத்தை அங்கே குறித்து எடுத்துகிட்டு வந்தீங்கல்ல, அந்த வசனங்களை நாம் வளரணும்னு விருப்பப்படுகிற ஒவ்வொரு பிள்ளையும் நாம் வளரும்படி புதுசாய் நாம் மறுபடியும் பிறந்தோம், விசுவாசத்தில் உறுதி பண்ணப்பட்டோம், நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன் அப்படிங்கிற எல்லா உணர்வும் பெற்ற பிள்ளைகள் வளரும்படி புதுசாக பிறந்த குழந்தையை போல திருவசனமாகிய களங்கமில்லாத ஞானப்பாலின் மேல் நாம் வாஞ்சியாக இருக்கணும். நீங்கள் கேட்ட குறிச்சிட்டு வந்த எல்லா வசனங்களையும் திரும்ப வீட்டில் வாசிக்க பழகணும். அது மட்டும்தான் நம்மளை மாற்றும். எப்போவுமே வேத வசனங்களை வாசித்து தியானிக்கிற மனுஷன் பாக்கியவன். யார் சொன்னாலும் நம்ம வேத வசனத்தை எடுத்து நம்ம பார்த்து நம்ம கண்கள்னால் படிக்கணும். வளரும்படி களங்கமில்லாத குழந்தைகள் போல புதுசாக பிறந்த பிள்ளைக்கு இமீடியட்டாக என்ன தேவை? பால். அதுவும் அழும், இன்னும் சொல்லப்போனோம். அப்போ நாம் மறுபடியும் பிறந்துட்டோம், நாம் வளரணும். மறுபடியும் பிறந்துட்டோம்னாலும் நமக்கு பால் தேவை. அதில் தான் வாஞ்சி இருக்கும். தொடர்ந்து நம்ம மறுபடியும் பிறந்தேன்னா நமக்கு இருக்கிற ஒரே ஆழமான விருப்பம் கர்த்தருடைய வார்த்தை மேலே தான் இருக்கும். அதுதான் அடையாளம். அது ஒரு அடையாளமாக வச்சுங்க. எனக்கு வாஞ்சையெல்லாம் ட்ரெஸ் இல்லை, பணம் இல்லை, வேலை இல்லை, சாப்பாடு இல்லை, அதெல்லாம் இல்லை, அதை ஃப்ரெண்ட்ஸ் இல்லை, இதெல்லாம் எனக்கு முதல் நாட்டமாக இருக்காது. முதல் நாட்டம் நான் மறுபடியும் பிறந்திருந்தேன்னா எனக்கு நாட்டமெல்லாம் திருவசனத்தை வாசிக்கிறதுல தான் இருக்கும். அதில் தான் எனக்கு வாஞ்சை இருக்கும். அப்போ நம்ம மறுபடியும் பிறந்துட்டோம், நம்ம வளர விரும்புகிறோம்னா நாம் கேட்ட எல்லா வசனங்களையும் ஞாபகப்படுத்தி அதை வாசிக்கிறவங்களா, தியானிக்கிறவங்களா, வாஞ்சி உள்ளவர்களாக நம்ம இருக்கணும். அப்படின்னா வளருவோம். இல்லைன்னா நம்ம எல்லாம் மறந்துடுவோம் கொஞ்ச நாளில். ரொம்ப ஈஸி. நீங்கள் வேணால் யோசித்து பாருங்கள். கொஞ்ச நாளில் எல்லாம் நமக்கு மறந்து போயிடும். அதனால் நம்மளை ஞாபகப்படுத்தணும்னா இன்னும் நம்ம கேட்டோம், பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகமும் நமக்கு வேணும். ஆண்டவர் ஒரு வார்த்தையில் சொல்லும்போது சொன்னாங்க, யோவான் எழுதின சுவிசேஷம் 1 பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை நாம் தொடர்ந்து கேட்கணும். நிச்சயம் இல்லைன்னா நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள நம்ம எல்லாரும் விரும்பணும். அவர் 13ஆம் வசனம் 16-13, யோவான் 16-13, அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ள உங்களை நடத்துவார். நம்மிடத்தில் இருக்கிற எல்லா சத்தியத்துக்கு விரோதமாக இருக்கிற எல்லாவற்றையும் தேவன் காண்பித்து அவருடைய சத்தியத்தில் நம்மை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்ட யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை குறித்து உங்களுக்கு அறிவிப்பார். பரிசுத்த ஆவியானவர் இயேசுவில் எதையெல்லாம் கேள்விப்பட்டாரோ, இயேசு எப்படி வாழ்ந்தாருங்கிறதையெல்லாம் மட்டும்தான் நமக்கு அறிவிப்பாங்க. அடுத்த வசனம், அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதனால் என்னை மகிமைப்படுத்துவார். அப்போ நம்முடைய கிறிஸ்தவ வாழ்க்கைக்கு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப அவசியமானது பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம். பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகம் நமக்கு வரும்போது பரிசுத்த ஆவியானவர் இயேசுவிலே இருந்து நமக்கு எடுத்து அறிவிப்பார்.
இயேசுவின் வாழ்வை நினைப்பூட்டுவார். அவர் கடந்து போன சூழல்களை நமக்கு ஞாபகப்படுத்துவார். அவர் எப்படி தாழ்மையாக இருந்தார்னு ஞாபகப்படுத்துவார். அவரையே சதா நமக்கு ஞாபகப்படுத்துவார். இப்படி நம்ம பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தையும் தொடர்ந்து, குறிப்பாய் வாலிபர்கள் இந்த கான்ஃபரன்ஸுக்கு போய் வந்தோம், சந்தோஷமாக இருந்தது. அதோடு விட்டுடாமல், அதோட சரி அந்த உணர்விலேயே கொஞ்ச நாள் அப்படி இருக்கும். அதெல்லாம் உண்மைதான். அதெல்லாம் மங்காமல் நாம் வளரணும், தொடர்ந்து அனலாக இருக்கணும். அப்படின்னா பரிசுத்த ஆவியானுடைய அபிஷேகத்தை ஒவ்வொரு நாளும் கேட்டு, இயேசுவை எனக்கு ஞாபகப்படுத்துங்க தேவனே, பரிசுத்த ஆவியாகிய தேவனே, இயேசு வாழ்ந்த வாழ்க்கையை எனக்கு ஞாபகப்படுத்துங்க, என்னை உற்சாகப்படுத்துங்கன்னு நம்ம கேட்கணும். நாம் தொடர்ந்து வளரணும்னு அதான் தேவனுடைய விருப்பம். அப்படி வளர விரும்புகிற எல்லா பிள்ளைகளும் களங்கமில்லாத ஞானப்பால் ஆகிய திருவசனத்தை மேலே வாஞ்சியாக இருக்கணும். பேதுரு அதை இன்னும் சொல்லும்போது என்ன சொல்கிறாருன்னா, நாம் ஜெனிப்பிக்கப்பட்டது தேவனுடைய வசனத்தினால தான். 23 வசனம், அழிவுள்ள வித்தினால் அல்ல, மனுஷருடைய வார்த்தைகள்னால் அல்ல. மனுஷர்கள் அந்த வார்த்தைகளை சொல்லியிருக்கலாம். இப்போ நான் சொன்ன மாதிரி 1 பேதுருன்னு எடுத்து நாம் சொல்லியிருக்கலாம். மனுஷரால் அல்ல அது நடந்தது. தேவனுடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தையினாலே அழிவில்லாத வித்து, என்றென்றேக்கு நிற்கக்கூடியதும் கர்த்தருடைய வசனம்தான். ஜீவன் உள்ளது, வாழ்வழிக்கக்கூடியதும் கர்த்தருடைய வசனம்தான். அந்த தேவ வசனமாகி அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் நாம் ஜெனிப்பிக்கப்பட்டோங்கிறத மறக்கக்கூடாது. நமக்கு இரத்த சிந்தனை, பாவம் இல்லாத பரிசுத்தராகிய கர்த்தர் பேசின வார்த்தைகளாலே நம்ம மறுபடியும் பிறந்திருக்கிறோம். அப்போ அந்த வார்த்தைகளை நாம் தியானிக்கணும். இன்னும் நம்முடைய விசுவாசமும் 21 வசனம், நம்முடைய விசுவாசமும் நம்முடைய நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படிக்கு பிதா அவரை மருத்துவரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்திருக்கிறார். நம்முடைய கண்களுக்கு முன்னாடி நம்முடைய ஆண்டவரை நாம் பதிய வைக்கணும். அப்படி என்னுடைய விசுவாசமும் மனுஷன் மேல் அல்ல. நீங்கள் அடுத்து வாசித்தீங்கன்னா ரொம்ப தெளிவாக எழுதியிருக்கு, அதை இப்போ வாசிக்க நேரம் இல்லை. மனுஷன் மேல் அல்ல, நம்முடைய விசுவாசமும் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படிக்கு அவரை மருத்துவரிலிருந்து எழுப்பி இருக்கிறார். அவருக்கு மகிமையை கொடுத்திருக்கிறார். அவரை காணும்படிக்கான கண்ணை தேவன் நமக்கு தரணும். ஒரு வெளிப்பாடு, நம்ம இயேசுவை பார்க்கும்படிக்கான ஒரு வெளிப்பாடு நமக்கு வேணும் தான். 25 வசனம், கடவுளுடைய வசனமும் என்னென்னைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டது கர்த்தருடைய வசனம்தான், அதை மறக்கக்கூடாது. உங்களுக்கு சுவிசேஷமாக அறிவிக்கப்பட்டது மனுஷனுடைய கற்பனையா? சுவிசேஷமாக அறிவிக்கப்பட்டது மனுஷருடைய திறமைகளா? சுவிசேஷமாக அறிவிக்கப்பட்டது மனுஷருடைய செயல்களா? மனுஷருடைய சாட்சிகளா? மனுஷருக்கு தேவன் வசனத்தின் மூலமாக வாழ்க்கையை மாற்றினதை குறித்து. அப்போ எப்போதும் கர்த்தருடைய வசனத்தை நம்ம எப்போதும் ஜாக்கிரதையாய் வாசிக்கவும் தியானிக்கவும் நாம் செய்தால் ஒரு காலம் நம்ம கேட்குறத மறக்கிறவளாக இருக்க மாட்டோம். ஒரு வார்த்தையை நான் வாசித்தேன் நேற்று, யாக்கோபின் புஸ்தகம், நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். ஒன்று 25. ஒரு விடுதலை பிரமாணம். நமக்கு பயம் அல்ல. எல்லாரும் சொன்னால் மனுஷருக்கு பயப்படுற பயம், மனுஷருக்கு பயப்படுறோம். இங்கே வந்தாலும் மனுஷருக்கு பயப்படுற பயம். இங்கே யாருக்கு பயப்படுறது? நேசிக்கிறது இல்லை, மதிக்கிறது இல்லை, பயம். இங்கேயும் மூப்புரலுக்கு பயம், ஏதோ பயம். கனம் பண்ணுகிறது வேற, பயம் வேற. இங்கேயும் ஒரு பயத்துக்கு இல்லை, ஒரு சுயாதீன பிரமாணம். 25 வசனம், ஒரு விடுதலை பிரமாணமாகிய பூரண பிரமாணத்தை உற்று பார்த்து, எல்லாம் எனக்கு தகுதியாக இருக்காது, எல்லாம் எனக்கு பக்தி விருத்தியை உண்டாக்காது, அவ்வளோ சுயாதீனம் கொடுத்துருக்காங்க. எதை வேணாலும் செய்யலாம். ஆண்டவரே, இது உமக்கு பயப்படும் பயம் அல்ல, இது உம்முடைய நாமத்துக்கு மகிமையை கொண்டு வராது அப்படின்னு நான் அறிந்து அதை உற்று பார்த்து, அதிலே நிலைத்திருக்கிறவனே, என்னை எவ்வளவா விடுதலை ஆக்கியிருக்காங்க ஆண்டவர்.
மனுஷருடைய பயத்திலிருந்து, மரண பயத்திலிருந்து என்னை எவ்வளவா விடுதலை ஆக்கியிருக்காங்க. அதை உற்று பார்க்கிறவனே கேட்கிறதை மறக்கிறவனாய் இராமல் அதற்கேற்ற கிரியை செய்கிறவனாய் இருந்து தன் செய்கையில் பாக்கியவனாய் நாம் இருக்கணும். தேவன் அதுக்கு தான் நம்மளை அழைச்சிருக்காங்க. வர வர நாம் எல்லாம் வளரணும், விசுவாசத்தில் வளரணும், இயேசுவை கவனிக்கணும், ஆண்டவருடைய வார்த்தைகளை தியானிக்கணும். வாலிபர்கள், இப்போ வாலிபத்தில் நீங்கள் வாசிக்கலைன்னா அப்புறம் நீங்கள் வாசிக்க வாய்ப்புகள் ரொம்ப குறைவு. ஒன்றும் புரியாமையும் போயிடும். அப்புறம் மனுஷர் பின்னடியே தான் ஓடிக்கிட்டு அலைவோம். நம்மளை தேவன் நடத்தாமல் தான் மனுஷர்களையே நடத்துகிற மாதிரி ஆயிரும் நம்முடைய வாழ்க்கை. தேவன் நம்ம நடத்தணும். தேவனுடைய வார்த்தையை நம்ம அறிந்திருக்கணும். தேவனுடைய வார்த்தை தான் நம்ம நடத்தணும். தேவனுடைய வார்த்தையை நம்ம அறியணும். தேவனுடைய வார்த்தை இயேசு. அந்த வார்த்தை மாம்சமாகி தேவனுடைய வார்த்தை வசனம் இயேசு. அந்த வசனத்தை நாம் தியானிக்கிறவர்களாக இருக்கணும். வாலிபர்கள் அப்படி உற்சாகமாக தொடர்ந்து நீங்கள் பிரயாசப்படுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைகளை, கேட்ட வார்த்தைகளை எழுதி வச்சுருப்பீங்க. எல்லாவற்றையும் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து ஒரு முறை திரும்ப திரும்ப வாசித்து உங்களை உற்சாகப்படுத்துங்க. நீங்கள் வளரும்படி அந்த புதுசாக பிறந்த பிள்ளையை போல் களங்கமில்லாத ஒரே ஒரு காரியம் இந்த உலகத்தினா கர்த்தருடைய வார்த்தை மட்டும்தான். நான் இப்போ பேசுகிறதுல களங்கம் இருக்கலாம். சுத்த வெள்ளி கர்த்தருடைய வார்த்தை தான். களங்கமில்லாதது கர்த்தருடைய ஞானப்பாலாகிய வசனம் தான். அதை வாசிக்கணும். களங்கமில்லாத இருதயத்தோடு சிறு பிள்ளையாய் போல் நம்ம வாசித்தோம்னா நமக்கு எல்லாமே விளங்கும். தொடர்ந்து அப்படி செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம பிரதர் பேசிக்கும்போது ஒரு வார்த்தையை நான் கேட்டேன். தீத்துவின் புஸ்தகம், அதை மட்டும் நாம் சொல்லிட்டு நாம் முடிக்கலாம். ஒரு அப்போஸ்தலன், தீத்துவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம். ஆரோக்கியமான உபதேசத்துக்கு ஏற்றவழி பேசு. முதல் வசனம். அப்படி அவரை பேச சொல்லி, நீயே எல்லாவற்றுக்கும் மாதிரியாக இரு. 7ஆம் வசனம். எதிரி உன்னை குறித்து பொல்லாங்கு சொல்லுவதற்கு ஒன்று இடமில்லாமல் வெட்கப்படத்தக்கதாக உபதேசத்தில் விகற்பம் இல்லாதவனும் நல்லொழுக்கம் உள்ளவனும் குற்றம் கண்டுபிடிக்கப்படாத ஆரோக்கியமான வசனத்தை பேசுகிறவனுமாயும் இருப்பாயாக. அப்படி அவர் பேசி, ஏன் இதெல்லாம் செய்ய வேண்டியிருக்கு அப்படின்னு அவர் சொல்கிறாருன்னா, எல்லா மனுஷருக்கும் 11ஆம் வசனம், எல்லா மனுஷருக்கும் ரட்சிப்பை அளிக்கத்தக்க தேவ கிருபை பிரசன்னமாகி இருக்கிறது. தேவனுடைய கிருபை நம்ம யோவானில் நம்ம கேட்டோம். கிருபை மேலே கிருபை பெற்றோம். நியாயப்பிரமாணம், சட்ட திட்டங்கள் மோசையின் மூலமாய் கொடுக்கப்பட்டது. கிருபை இயேசுவின் மூலமாய் வந்தது. அவர் கிருபையின் சத்தியமும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வந்தார். கிருபை நமக்கு வெளிப்பட்டிருக்கிறது. கிருபைனா உதவி, தேவ உதவின்னு ஒரு அர்த்தம். தேவனுடைய சப்போர்ட்டுன்னு அர்த்தம். தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல்னு அர்த்தம். எந்த தகுதி இல்லாத நம்மை தெரிந்து கொண்டதுன்னு கிருபைன்னு அதுக்கும் அப்படின்னு ஒரு அர்த்தம். கிருபைனா எவ்வளவு அழகாய் நம்மளை அவர் மாற்றுகிறார், அவரை போல எவ்வளவு அழகாய் மாற்றுகிறார், அதை கிருபைன்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா கிருபையாக இருக்கு அவர் பாடுற பாட்டு, எவர்னா கிருபையாக இருக்கு அவர் சொல்கிறதுன்னு சொல்கிறோம்ல, அவ்வளவு அழகாய் தேவ கிருபை நம்மளை அவரை போல மாற்றுது. அந்த கிருபை பிரசன்னமாகி இருக்கிறது. அந்த கிருபை பிரசன்னமாகி நமக்கு என்ன செய்யுது? உண்மையாகவே நம்ம கிருபைன்னு சொல்கிறோம்ல, அந்த கிருபை நம்ம வாழ்க்கையில் என்ன செய்யுது அப்படின்னு இங்கே எழுதியிருக்கு. 2ஆம் வசனம். முதிர் வயதுள்ள புருஷர்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களும் நல்லொழுக்கம் உள்ளவர்களும் தெளிந்திய புத்தி உள்ளவர்களும் விசுவாசத்திலும் அன்பிலும் பொறுமையிலும் ஆரோக்கியம் உள்ளவர்களாக இருக்கும்படிக்கு கிருபை நமக்கு செய்கிறது. அப்படி நாம் இல்லைன்னா நாம் கிருபை பெறலைன்னு, கிருபை நாம் அறியலைன்னு தான் அர்த்தம். எப்படி எழுதியிருக்கு? முதிர் வயதுள்ள புருஷர்கள் ஜாக்கிரதை உள்ளவர்கள். வயசாகிருச்சு, நம்ம யார்கிட்ட வேணாலும் எப்படி வேணாலும் பேசிக்கிட்டு நிற்கலாம், மீசை நரைச்சிருச்சு, அதனால் எதிர்ப்பாளரோட பெண்களோட நம்ம பாட்டில் பேசிக்கிட்டு இருக்கலாம்னு சொல்கிற அந்த முதியவர்களை சொல்லலை. தெய்வ பயமுடைய கிருபை பெற்ற முதியவர்கள். சரிதானா? இப்போ அப்படி சாட்சி இல்லாதவர்கள் சபையிலே இருக்கிறோம். நீங்கள் ரட்சிக்கப்படலை, அதனால் அப்படி இருக்கீங்க. முதிர் வயதுள்ள புருஷர்கள்
இப்படி இருக்கணும், ஆரோக்கியம் உள்ளவர்களாகும்படி புத்தி சொல்லு. முதிர் வயதுள்ள பெண்கள் சகோதரிகள் அப்படியே பரிசுத்தத்துக்கேற்ற விதமாய் நடக்கிறவர்களும் அவதூறு பண்ணாதவர்களும் மதுபானத்துக்கு அடிமைப்படாதவர்களாக இருக்கவும் தேவ வசனம் தூஷிக்கப்படாதபடிக்கு பாலிய அப்படின்னா இளைய, போன வாரம் கூட நம்ம என்னமோ சொன்ன ஒரு வார்த்தை, இளம் தம்பதியினர் அல்ல இளம் தாய்மார்கள், பாலிய ஸ்திரீனா வாலிப பெண்களையும் சேர்த்து. இங்கே எழுதியிருக்குது இப்போ கல்யாணமானவங்களை பற்றி தான். தங்கள் புருஷரிடத்திலும் தங்கள் பிள்ளைகளிடத்திலும் அன்புள்ளவர்களும் தெளிந்த புத்தி உள்ளவர்களும் கற்புள்ளவர்களும் வீட்டிலே தரித்திருக்களும் நல்லவர்களும் தங்கள் புருஷனுக்கு கீழ்ப்படிகளாக இருக்கும்படி அவர்களுக்கு படிப்பிக்கத்தக்க நற்காரியங்களை போதிக்கிறவர்களாக இருக்கவும் முதிர் வயதுள்ள சகோதரிகளுக்கு புத்தி சொல். புரிஞ்சிருச்சா? அது ஒரு குறிப்பிட்ட வயசானவங்க, வயசாகிட்டோன்னு நினைக்கிறவங்க அதை நல்லபடியாக படித்து பாருங்கள் எப்படி எழுதியிருக்குன்னு. புரியுதா? படித்து புரிஞ்சிட்டிங்களா எப்படின்னு? என்ன செய்யணும்னு எழுதியிருக்கு? யாராவது சொல்லுங்களேன் கொஞ்சம். அதாவது பாலிய ஸ்திரீகளுக்கு போதிக்கத்தக்கவர்களாய் படிப்பிக்கத்தக்க நற்காரியங்களை போதிக்கிறவளமாக இருக்கிற அளவுக்கு இந்த முதிர் வயதுள்ள ஸ்திரீகள் வளரணும். வாயாடி அனாவசிய செலவு, அனாவசிய காரியங்களில் தலையிட்டு கொள்ளுகிறது, இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. இதுதான் கிருபை பெற்ற ஒரு இதுக்கு தான் கிருபை பிரசன்னமாக இருக்குது. அதுதான் சொல்கிறார், தேவ கிருபை நமக்கு பிரசன்னமாக இருக்கிறது இப்படி இருக்கிறதுக்காக. இப்படி வாழத்தான் கிருபை நமக்கு சொல்லுது, செய்குது. அப்படி இல்லைன்னா நம்ம கிருபையை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறதுல அர்த்தம் இல்லை. கிருபை நம்மளை இப்படி மாற்றணும். குறைவு இருக்கலாம், பரவாயில்ல, அதைரியப்பட தேவையில்லை. ஆனால் கிருபை இதற்காகத்தான் வெளிப்பட்டிருக்குது, அது செய். அடுத்து அப்படியே பாலிய புருஷரும் தெளிந்த புத்தியாக இருக்கணும். நமக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சேன்னு இருக்கக்கூடாது. நமக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சே அப்படின்லாம் இல்லை. பாலி இச்சைக்கு விலகி ஓடணும். 40 வயசு சொல்கிறாங்க. 40 வயசில் தீமோத்தேயுக்கு அப்போஸ்தலனாகிய பாலி இச்சைக்கு விலகி ஓடுன்னு சொல்லுகிறார். சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்ளுன்னு சொல்லுகிறார். அதுதான் கிருபை வெளிப்பட்டதனுடைய அடையாளம். இன்னும் அடுத்து 9ஆம் வசனம். நாம் கிருபையை பெற்று நம்ம சபை கூடி வருகிறோம், கிருபையினால தான் நம்ம நடத்தப்படுகிறோம் அப்படின்னா 9ஆம் வசனம். வேலைக்காரர், எஜமான் இருக்கலாம், வேலைக்காரர் இருக்கலாம், வேலை செய்கிறவங்க இருக்கலாம், ஆபீஸ் இருக்கலாம், சம்பளம் கொடுக்குறவங்க இருக்கலாம், எல்லாம் பல காரியங்கள். வேலைக்காரர் நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய உபதேசத்தை எல்லாவற்றிலும் அலங்கரிக்கணும். இன்னும் எப்படி எழுதியிருக்குன்னா, விசுவாசிகளாக ஒரு எஜமான் இருந்தால் அவருக்கு எப்படி வேலை செஞ்சு கொடுக்கணும்னு எழுதியிருக்கு. நீ வீட்டில் போய் வாசிங்க. ஒரு விசுவாசியாக ஒரு எஜமான் இருக்கிறார், சபையில் இருக்கிற 2 பேர் இருக்குன்னா வேலை செய்கிற அவர் அந்த விசுவாச எஜமானுக்கு எப்படி வேலை செஞ்சு கொடுக்கணும், வேலை ஸ்தலத்தில் எப்படி வேலை செஞ்சு கொடுக்கணும். பார்வைக்காக வேலை செய்யக்கூடாது, மனுஷருக்காக செய்யக்கூடாது. 10ஆம் வசனம். தங்கள் எஜமான்களுக்கு கீழ்ப்படிந்திருந்து எதிர்த்து பேசாமல் எல்லாவற்றிலும் பிரியமுண்டாக நடந்து கொள்ளவும், நேரத்தையோ பணத்தையோ திருடாமல் இருந்து சகல விதத்திலும் உண்மையை காண்பிக்கும்படிக்கு புத்தி சொல்லு. ஏன் இப்படியெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறது தான் அடுத்த வசனம். எல்லா மனுஷரும் ரட்சிப்படைகிறதுக்காக தேவ கிருபை பிரசன்னமாகி இருக்கிறது. நான் தேவ கிருபை எனக்கு வெளிப்பட்டிருக்கிறது, அல்லது இயேசுவிலே நான் கண்டிருக்கிறேன், கிருபை சத்தியம் நிறைந்தவராய் வந்திருக்கிறார். நான் கிருபை மேல் கிருபை பெற்ற ஒரு வாழ்க்கை வாழணும்னா, நான் ஆரோக்கியமான இந்த உபதேசத்தில் நான் நடக்கிறவனாக இருக்கணும்னா, இப்படியெல்லாம் நான் என்னை ஒவ்வொருவரும், வாலிபர், வயதானவர்கள், வாலிப சகோதரிகள், எல்லாரும், வேலைக்காரர், எல்லாரும் இப்படி நாம் அந்த கிருபையை அனுபவிக்கிறோன்னா, நாம் அடுத்த வசனத்தை வாசிக்கிறோம். ரட்சிப்பு அளிக்க தேவ கிருபை பிரசன்னமாகி இருக்கிறது. நாம் அவபக்தியையும், மேலே சொன்ன இப்படிப்பட்ட பக்தியற்ற தன்மைகளையும், லௌகீக இச்சைகளையும், உலக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாய் இந்த உலகத்தில் வாழுகிறதுக்காக தேவ கிருபை வெளிப்பட்டிருக்கிறது.
ஏதோ மனுஷருக்கு பயந்துக்கிட்டு மனுஷனுக்கு இங்கே ஆராதனை செய்துக்கிட்டு ஏதோ சபைக்கு வந்துட்டோமேன்ற ஒரு திருப்தி அடைந்து வாழுகிற வாழ்க்கைக்கெல்லாம் நம்ம போகக்கூடாது. நாம் வந்திருக்கிறது தேவனுடைய நாமம் மகிமைப்படணும். அதற்காக தேவ கிருபை எனக்கு வெளிப்பட்டிருக்கிறது. என் கிருபை உனக்கு போதும்னு சொல்லியிருக்கிறாங்க. உன் பலவீனத்தில் என் பலன் பூரணமாய் விளங்கும்னு சொல்லியிருக்கிறாங்க. நம்ம கேட்ட மாதிரி நமக்கு ஒவ்வொருவருக்கும் பல சூழ்நிலைகளில் கடந்து போகணும். இங்கே உட்காந்துருக்கிற அநேக சகோதரர் ஒவ்வொரு நாளும் சம்பாதிக்கிறதுக்கே பணம் உண்டாக்குறதுக்கே பெரிய பிரயத்தனங்கள் பண்ண வேண்டியிருக்கு. கூலி வேலைகள் செய்கிறவர்கள் இருக்கிறோம். அடுத்தவங்க கையில் இருக்கிற பணம் நம்ம பாக்கெட்டுக்கு வரணும். வந்தாதான் வேற ஒருத்தர் பாக்கெட்டில் பணம் இருக்கு, அந்த பணம் நம்முடைய வேலையிலிருந்து அவர் பாக்கெட் இருக்கிற பணம் நம்ம பாக்கெட்டில் வரணும். வந்தால் தான் நாம் அடுத்த காரியங்களை பண்ண முடியும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் பல பேர் நம்ம இருக்கிறோம். அரசாங்கத்திட்டு இருக்கிற பணம் நமக்கு சம்பளமாக நம்ம பாக்கெட்டுக்கு வரணும், அதுவும் உண்மைதான். ஆனால் இதில் திருடாமல் இருக்கணும். சகல விதத்திலும் நல் உண்மையை இந்த கிருபையை பெற்றுக்கொண்டு நாம் அதை செய்யணும். முன்னுக்கு பின்னு பேசாமல் ஏமாத்தாமல் இப்படியெல்லாம் நம்ம கேட்டோம்ல உப்பாக இருக்கணும்னு. சபையில் எத்தனை பேர் நம்ம அப்படி இருப்போம்? அப்படி இருக்கணும்னு தான் தேவன் விரும்புகிறார். நான் என்ன யோசிக்கிறேன்னா, ஒரு தடவை அப்படி பேர் நம்ம வாங்கக்கூடாது. ஒரு தடவை நம்ம வேலைக்கு கூப்பிடுவாங்க, அடுத்த தடவை கூப்பிட மாட்டாங்கன்னு பேர் வாங்கக்கூடாது. ஒரு தடவை தான் கூப்பிடுவாங்க. கூப்பிட்டா அடுத்த தடவை ஐயோ நான் ஒன்று சொன்னால் அவர் ஒன்று செய்கிறாரு, அப்படியா அவர் எங்க, அவரை கூப்பிடுங்க தான் சொன்னபடி செய்கிறவர், பொறுப்பாக செய்வார், வாங்குகிற சம்பளத்துக்கு உண்மையாக செய்வார். அப்படித்தானே? ஒரு தடவை கூப்பிட்டா அவ்வளோ அவரை இன்னுமே அவரை வேண்டாம். நான்லாம் அப்படி முடிவு பண்ணுவேன் தான். அது சபையில் இருந்தாலும் சரிதான், நான் அப்படி தான் முடிவு பண்ணுவேன். இனிமே அவர் வேண்டாம், அவ்வளோதான். ஏன்னா தேவ கிருபையும் பெறலை, ஏதோ உழப்புறோம். நாம் என்னத்துக்காக இந்த தேவ கிருபையை நாம் நாடி வந்திருக்கிறோம்? தேவ கிருபை என்னத்துக்கு நம்ம வாழ்க்கையில் வந்திருக்குன்னு உணரல. எத்தனையோ வருஷங்களாக நான் பார்க்க சொல்கிறேன். ஒரு வீட்டுக்கு ஒருத்தர் வேலைக்கு போனால் அவ்வளவுதான், பிரதர் அவங்க வேண்டாம், அவங்க இப்படி பண்ணுறாங்க அப்படி பண்ணுறாங்க. குறைவுகளை சொல்லலை, குறைவுகளை ஒத்துக்கொண்டு சரி செய்ய மனமில்லை, பெருமையாக இருக்கிறது. வேண்டாம், எந்த வீட்டுக்கும் போக முடியாது. அடுத்து ஏதோ ஒரு வேலைக்கு போகிறோம், எந்த வீட்லேயும் ஒரு உண்மையாக இருக்கிறது இல்லை. ஸோ இப்படியெல்லாம் நம்ம சாட்சி வாங்கிறதுக்காக நம்ம அழைக்கப்படலை. தேவ கிருபை நமக்கு வெளிப்படலை. தேவ கிருபை அவபக்தியும் லௌகிக இச்சைகளையும் வெறுத்து தெளிந்த புத்தியும் நீதியும் தேவபக்தியும் உள்ளவர்களாக இந்த உலகத்தில் நம்ம ஒரு வாழ்க்கை வாழ தேவ கிருபை நமக்கு அருளப்பட்டிருக்கு. எப்படி விளங்கிறீங்கன்னு தெரில. ஒரே குடும்பத்தில் பிறந்த 3-4 பிள்ளைகள் இருக்கிறோம், 2 பேர் 3 பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கோம், ஒருவர் ரட்சிக்கப்படலை. அதை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்கோம்? சின்னதுலேருந்தே பைபிள் படித்தேன், சின்னதுலேருந்தே நான் நேர்மையாக இருந்தேன், நான் ரட்சிக்கப்பட்டேன்னு நினச்சிட்டு இருக்கோமா? எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேன், அவன் மேல் இரக்கமாக இருந்தேன். தேவன் மேல் தயவு காட்டின, இறக்கப்பட்டான். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், என் அண்ணன் தம்பி ரட்சிக்கப்படல. தேவ கிருபை என் மேலே எனக்கு வெளிப்பட்டிருக்கு. ஆண்டவரே உங்களுக்கு நன்றி. ஒரு பரிசுத்தமுள்ள ஒரு நல்ல வாழ்க்கை வாழ ஜீவனம் பண்ண எனக்கு இந்த கிருபை நீ வெளிப்படுத்துறீங்க. உங்கள் சாயலாய் மாற இந்த கிருபை எனக்கு வெளிப்பட்டிருக்கு ஆண்டவரே. ஏதோ நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் அப்படி இல்லை. நீங்கள் வேதத்தை எடுத்து தெளிவாக வாசித்துப்பார். ரோமர் 9ஆம் அதிகாரம் நம்ம வாசித்தோம். எவன் மேலும் இரக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேன்னா அவன் மேல். மோசே கேட்டார், நம்ம வாசித்தோம் யாத்திராம் புஸ்தகத்தில். ஆண்டவரே எனக்கு இப்படி உம்முடைய முகத்தை காட்டும், உம்முடைய பிரசனத்தை காட்டும், என் கூட வாரும். மோசேட்ட ஆண்டவர் ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சொன்னார்? என் தயவெல்லாம் முன்னாடி என்ன செய்யும்? கடந்து போகணும். என் தயவு உன் கூட வரும். அப்படி தயவு பெற்ற மக்கள் நான். அதனால தான் தேவனுடைய தயவையும் ஈவையும் நாம் ருசி பார்த்த மக்கள், கிருபையை நம்ம கண்ட மக்கள், ஆண்டவருடைய உதவியை கண்ட மக்கள். நம்ம இக்கட்டில், நெருக்கங்களில், தேவைகளில், வியாதியில், பணப்பிரச்சனைகளில், பாவ சோதனைகளில் தேவ கிருபை நமக்கு உதவி செய்ததை நம்ம கண்ட மக்கள்.
அதனால் இவ்வுலகத்திலே நாம் அப்படிப்பட்ட நல்ல வாழ்க்கை வாழ்ந்து 13 வசனம் நல்ல வாழ்க்கை வாழ அந்த கிருபை நமக்கு செய்யும். விசுவாசிக்கிறவள் அது ஆகும். விசுவாசிக்கிறவளால் தான் இந்த வாழ்க்கை வாழ முடியும். இல்லைனா விசுவாசித்து வாழுகிறவர்களை நாம் புகழ்ந்து கொண்டு விசுவாசித்து வாழுகிறவர்களை நாம் பின்பற்றி போயிட்டே இருப்போம். கொஞ்ச நாளில் விட்டுடுவோம் எல்லாத்தையும். மனுஷன் நமக்கு ஒன்றும் செய்ய முடியாதுல்ல. அவங்க செய்த மாதிரி நம்ம ஒன்றுமே செய்ய முடியாதுல்ல. அப்புறம் நாம் அவங்கள மாதிரி மாற ஆரம்பிப்போம், இயேசுவை மாதிரி மாறாமல். அது ஒரு அபாயம் நமக்கு இருக்கிறது. நாம் விசுவாசித்து தேவனை பின்பற்றி போகிற மக்களை நாம் பார்த்து அவங்கள மாதிரி செய்யவும் அவங்கள மாதிரி ஆரம்பிப்போம். இயேசுவை மாதிரி மாற வந்து இயேசு அவருடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன்குறிப்பிக்கப்பட்ட மக்கள் இப்போ யாரோ ஒரு மனுஷருடைய சாயலுக்கு ஒப்பாய் மாற நம்ம அப்படி வருவோம். கொஞ்ச நாளில் எல்லாமே சோர்ந்து போவோம். சில நேரங்களில் நெருங்கி போனீங்கன்னா அவங்களாலேயே இடரல் அடைஞ்சிருவீங்க. மனுஷரை பின்பற்றி போனால் அவங்க மனுஷர்னு தேவன் நமக்கு காண்பிச்சிருவாங்க. இவ்வளவுதானா, நான் என்னமோ நினச்சிருந்தேன் அப்படின்னு தேவனே செய்ய வேண்டியிருக்கும். மனுஷர்களை விட்டு பிரிக்க வேண்டியிருக்கும். மனுஷர்களை நம்ம அப்படி பார்க்கக்கூடாது, தேவன் தான். பதிமூணாம் நான் மனுஷர்களை மாதிரிகளாக நோக்கக்கூடாதுன்னு சொல்ல மனுஷரை மாதிரியாக பார்க்கலனா கூட பரவாயில்ல. இயேசு தான் நமக்கு. 13 நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் ஆனந்த பாக்கியத்துக்கு நாம் நம்பி இருக்கிறோமா? கிருபை அப்படி தான் நம்மளை உற்சாகப்படுத்துது. நாம் நம்பி இருக்கிற ஆனந்த பாக்கியத்துக்கும் மகாதேவனும் நம்ம இரட்சகரமாகி இயேசு கிறிஸ்துவின் மகிமையின் பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கொண்டிருக்கும்படி கிருபை போதிக்கிறது. கிருபை என்ன செய்கிறது? ஒரு ஆனந்த பாக்கியமான ஒரு வாழ்வு நமக்கு வரப்போகுது. அவருடைய பிரசன்னம், மகிமையின் பிரசன்னம் வரப்போகுது. அதை எதிர்பார்த்து கொண்டிருக்க சொல்லுது நம்மளை. உண்மையாகவே கிருபை பெற்ற ஒரு மக்களுடைய மனநிலையை அப்போஸ்தலன் ரோமருக்கு எழுதின நிருபம் எப்படி சொல்கிறாருன்னா 23 8ஆம் அதிகாரம் 23 கிருபை பெற்ற மறுபடியும் பிறந்த தேவனுடைய பிள்ளை என்கிற அதிகாரம் பெற்ற ஆவியினாலே தேவனுடைய ஆவியினாலே தேவனாலே பிறந்த ஒவ்வொரு பிள்ளையும் இங்கே என்ன எழுதிட்டுன்னா 23 8:23 ஆவியின் முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர ஸ்வீகாரம் வருவதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். ஒரு மறுபடியும் பிறந்த தேவனுடைய பிள்ளையினுடைய எப்போ ப்ரொமோஷன் கிடைக்கும், எப்போ பணம் இருக்கும், எப்போ ஃப்ரிட்ஜ் வாங்கும், எப்போ வாஷிங் மிஷின் வாங்கும், அவங்கள மாதிரி எப்போ கார் வாங்கும், வீடு வாங்கும், இதெல்லாம் இருக்காது. அவங்க அப்படி இருக்க மாட்டாங்க. மெய்யாவே அப்படி இருக்காது. ஒரு மறுபடியும் பிறந்த பிள்ளையினுடைய எண்ணம் எப்படி இருக்கும்னா, சரீர மீட்பாகிய புத்திர ஸ்வீகாரம், இது மீட்கப்படணும், நான் மீட்கப்படணும், எப்போ வருவீங்க நீங்கள் அப்படின்னு ஒரு தவிப்பு ஒரு மறுபடியும் பிறந்த கிறிஸ்தவனுக்கு இருக்கும். நான் 23 வயசில் பார்த்ததை சொல்கிறேன். இப்பவும் அதுதான் வேணும்னு தான் சொல்கிறேன். 23 24 வயசில் நான் பார்த்ததை தான் சொல்கிறேன். ஆண்டவருடைய ராஜ்யத்து அங்கே போன மாதிரியும், ஆண்டவர் இங்கே வந்த மாதிரியும், கூட்டங்களுக்கு போன மாதிரியும், கர்த்தர் அங்கே வந்திருக்கிற மாதிரியும் கனவெல்லாம் அப்படி தான் இருக்கும். என்ன ட்ரெஸ்ஸு போடுவோம், என்ன சாப்பிடுவோம், நாளைக்கு என்ன வேலை, நாளைக்கு என்ன, அப்படி இல்லை. அது இருக்காது. பரவசமாய்த்தானே இருக்கும். அது ஒரு ரட்சிக்கப்பட்ட ஒரு பிள்ளையினுடைய மனோபாவம் அப்படித்தான் இருக்கும். ஆண்டவர் எப்போ வருவாருங்க, அது மட்டும்தான் அவனுடைய எதிர்பார்ப்பு. அவங்க தான் ஆவியின் முதற் பலனை பெற்றவர்கள். 24 அந்த நம்பிக்கையினாலே, எந்த நம்பிக்கை? எதிர்பார்த்து கொண்டிருக்க பண்ணுகிற அந்த நம்பிக்கையினாலே நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம்க்கு அடையாளமே ஒரு எதிர்பார்ப்பா. அதைத்தான் எதிர்பார்த்து கொண்டிருக்கு. வேற என்ன எதிர்பார்க்கிறோம்? மற்றையெல்லாம் கர்த்தர் பார்த்துக்கொள்ளும். எப்பவும் அவரை போல இருக்கணும், அவருக்காக வாழணும். அவர் எப்போ வருவார், அவரை சந்திக்கணும். ஆண்டவரே, அதுதான் மணவாளனை சந்திக்கணும். அப்படிப்பட்ட தவிப்பு நம்மகிட்ட இல்லைன்னா நம்ம ரட்சிக்கப்படலைன்னு கூட முடிவு பண்ணலாம். ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா அந்த தவிப்பு தான் நமக்கு இருக்கும். காணப்படுகிறதை நம்புகிறது நம்பிக்கை அல்ல. ஒருவன் தான் காணுகிறதை நம்ப வேண்டியது இல்லையே. நாம் காணாததை நம்புவோமாகில் அது வருவதற்கு பொறுமையோடு.
தொடர்ந்து அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை தேவன் நமக்கு தரத்தான் நம்ம எல்லாரையும் அழைத்திருக்கிறாங்க. அந்த ஆனந்த பாக்கியத்துக்கும் 1 தீமோத்தேயு 2:13 மகாதேவனும் நமது இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமை பிரசன்னமாகுதலுக்கும் எதிர்பார்த்து கூடும்படிக்கு நமக்கு போதிக்கிறது. ஏன் இப்படியெல்லாம் எனக்கு அப்படிப்பட்டதெல்லாம் எனக்கு உணர்த்துது, கிருபை ஏன் சொல்லுது அப்படியெல்லாம் எனக்குன்னா, அவர் அடுத்த வசனம் 14 அவர் நம்மை சகல அக்கிரமங்களிலிருந்தும் மீட்டு கொண்டு தமக்குரிய சொந்த ஜனங்களாகவும் நன்மைகளை செய்கிறதுக்கு, நற்கிரிகளை செய்கிறதற்கு பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாகவும் நம்மை சுத்திகரிக்கும்படி நமக்காக தம்மை தாமே சிலுவையில் ஒப்பு கொடுத்தார் என்று ஒரு பிள்ளை அறிந்திருக்கிறார். அதனால தான் நன்மை செய்யணும்னு அவனுக்கு ஆசை இருக்குது, நற்கிரிகளை செய்யணும்னு ஆசை இருக்குது. அப்படி பக்தி வைராக்கியம் உள்ளவர்களாய் மாற்றுகிறது அந்த கிருபை. ஏன்னா அவர் சக்கர அக்கிரமிலிருந்து என்னை மீட்டு கொண்டார். பாவம்னாலே நான் வழங்கிக் கொள்வது, பாவம்னாலே மனம் திரும்புதல்னாலே என் மேலே இருக்கிற நம்பிக்கையை விட்டுவிட்டு தேவன் மேலே நம்பிக்கை வைக்கிறதுக்கு பேர் தான் மனம் திரும்புதல். விக்கிரகமே நான் தான், வேற பெரிய விக்கிரகமெல்லாம் ஒன்றும் இல்லை. பெரிய விக்கிரகமே நான் தான். என் மேலே நான் நம்பிக்கை வச்சு வாழ்ந்ததுக்கு பேர் தான் பாவம். எனக்குன்னு வாழ்ந்ததுக்கு பேர் தான் பாவம். மனம் திரும்புதல்னா என் மேல் நான் நம்பிக்கை வைக்காம கர்த்தரையே தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தர் இடத்துல அப்படி என்னை விட்டு விட்டு அவரிடத்துல திரும்ப, என்னால் ஒன்றும் ஆகாத ஆண்டவரே, நான் ஒன்றும் இல்லை, என்னுடைய நீதியோ பரிசுத்தமோ எதுவும் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, உங்கள் மேலே நான் நம்பிக்கை வைக்கிறேன். முழுசுமாய் அவரே சார்ந்து கொள்ளுது. இப்போ நம்ம வாசித்த எத்தனையோ விஷயங்களாக இருந்தாலும் எல்லாவற்றிலும் ஒன்று மேலும் நம்ம நம்பிக்கை வைக்காம அவர் மேல் முழு நம்பிக்கை வைக்கிறது தான் மனம் திரும்புதல். அப்படி பக்தி வைராக்கியம் உள்ள ஜனங்களால் நம்மை சுத்திகரிக்கும்படி அவர் நமக்காக தம்மையே சிலுவையில் ஒப்பு கொடுத்திருக்கிறார். இப்படித்தான் கிருபை வெளிப்பட்டது. இவைகளை பேசி போதித்து சகல அதிகாரங்களோடும் கடிந்து கொள். ஒருவனும் தீர்த்து அசட்டை பண்ண அவர் சொல்லலாம், ஒருவரும் அசட்டை பண்ணாமல் இருக்கணும். தீர்த்து அசட்டை பண்ண வேண்டாம்னு சொன்னார். நாமும் இப்படி கர்த்தருடைய வார்த்தைகளை நம்ம கேட்டு கடிந்து கொள்ளப்படலாம், அதிகாரத்தோடு கடிந்து கொள்ளப்படலாம். இப்படிப்பட்ட இல்லாதவர்கள் கடிந்து கொள்ளப்படலாம், அசட்டை பண்ணக்கூடாது. நான் என்னை எடுத்துக்கொள்கிறேன், என்னை அசட்டை பண்ணாதபடிக்கு பெற்றோரை பிள்ளைகள் அசட்டை பண்ணக்கூடாது. சகல அதிகாரத்தோடும் பிள்ளைகளுக்கு சொல்லணும்ல. அப்போ பெற்றோர் வாழ்ந்தா தானே பிள்ளைகளுக்கு அதிகாரத்தோடு சொல்ல முடியும். இல்லைன்னா பிள்ளைகள் ஆமாம் சொல்லுவீங்க, நீங்கள் இப்படி தான் அப்படின்னு அசட்டையாக இருக்கும். அது சும்மா இருங்கம்மான்றோம், சும்மா இருங்கப்பா, ஈஸியாக சொல்லிட்டு போயிடும். உங்களுக்கு ஒரு வேலை இல்லை, ஏன்னா உங்கள்கிட்ட ஒன்றுமே பார்க்க முடியலையே. இதெல்லாம் அன்புன்னா என்ன அன்பு, பொறுமைன்னா என்ன பொறுமை. இந்த அம்மாட்ட கொஞ்சம் பொறுமையாக இருங்க பேப்பா, பரப்பா எங்களை பொறுமையாக இருக்க சொல்ல. ஏம்மா அந்த அப்பாட்ட கொஞ்சம் கீழ்ப்படிதலாக இருங்கம்மா, அதை பார்ப்போம் சொல்லும். பிள்ளைகள் வளர்ந்தா சொல்லும். நம்ம அசட்டை நம்ம பண்ணக்கூடாது. நான் என்ன அப்படித்தான் எடுத்துக்கொள்கிறேன். ஆண்டவரே இதை பேசணும், எதை பேசணும்? தேவ கிருபை பிரசன்னமாக இருக்கிறது, நாம் இப்படி வாழ அழைக்கப்பட்டிருக்கிறோம், இப்படித்தான் வாழணும். இது மட்டும்தான் என்ன எழுதியிருக்கு முதல் வசனம், ஆரோக்கியமான உபதேசம், ஆரோக்கியமான சவுண்ட் டாக்டரின். ஆரோக்கியமான உபதேசம் என்ன? நம்மளை வாழ வைக்கிற தேவ கிருபை, அதான் ஆரோக்கியமான உபதேசம். நான் வாழுகிறேங்கிறது இல்லை ஆரோக்கியமான உபதேசம். சொல்லுவாங்க தர்ம உபதேசம் பாங்க, நீதி போதனை, அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம், அது தர்ம உபதேசம். நீங்கள் அப்படி இருக்கணும், நீங்கள் இப்படி இருக்கணும், நீங்கள் இப்படி இருக்கணும் போதிக்கிறது தர்ம உபதேசம் சொல்லுவாங்க. ஆனால் ஆரோக்கியமான உபதேசம் கிருபையினால் உண்டாகிற வாழ்வு, அதுதான் ஆரோக்கியமான உபதேசம். ஆரோக்கியமான உபதேசம்னா என்ன? கிருபை என்னை இப்படி செய்து, அதுதான் ஆரோக்கியமான உபதேசம். நாம் நடிக்கிறது இல்லை, நாம் இங்கே வந்து அது இதுன்னு காட்டுறது அப்படி இல்லை. இது கிருபை. ஒரே ஒரு வசனம் வாசித்து முடிச்சிடுறேன். 15ஆம் அதிகாரம் 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம். நான் அப்படி தான் விசுவாசிக்கிறேன், அப்படி தான் விளங்கிக் கொள்கிறேன். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட் சொல்கிறாங்க.
தரிசனமானாங்க ஆண்டவர் 6ஆம் வசனத்திலிருந்து எல்லா 8ஆம் வசனம் எல்லாருக்கும் பிறகு அகால பிறவி போன்ற எனக்கு தரிசனமானார். நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவன், தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினவன். சதா பவுலை குட்டிக்கிட்டு இருந்த ஒரு எண்ணமும் அதுன்னு கூட சொல்கிறாங்க. சதா பவுல் எங்கே போய் நின்னாலும் சபையை துன்பப்படுத்தினவன், கொலைக்கு உடந்தையாக இருந்தவன், ஜனங்களை கட்டி இழுத்தவன், தேவனுடைய சபைக்கு விரோதமாக இருந்தவன் அப்படின்ற ஒரு உணர்வு அவரை ஆழமாய் தாழ்த்தி கொண்டே இருந்தது. துன்பப்படுத்திருந்தனால அப்போஸ் என்று பேர் வருவதற்கு பார்த்திருந்தாங்க. ஆகிலும் இப்படியெல்லாம் நான் இருந்தாலும் என்ன ஆகுது பாருங்கள், எப்படியெல்லாம் நான் இருந்தாலும் ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். இப்போ இதான் கிறிஸ்தவ வாழ்வு. நான் இருக்கிறது தேவ கிருபையினால, என்னுடைய நன்மையினால, என்னுடைய இதனால இல்லை, என்னுடைய பரிசுத்தத்தினால இல்லை, நான் ஒன்றும் இல்லை, நான் இருக்கிறது தேவ கிருபை. அடுத்து அவர் சொல்லுகிறார், அவர் எனக்கு அருளிய கிருபை விருதாவே இல்லை, வீணாகலை. தேவன் கொடுத்த கிருபை என் வாழ்க்கையில் அது என்ன, நான் ஒன்றும் இல்லைன்னே தான் நினைக்க வைக்குது தேவ கிருபை. எப்போ போனாலும் நான் ஒன்றும் இல்லை, நான் ஒன்றும் இல்லைன்னு தான் என்னை நினைக்க வைக்குது கிருபை. கிருபை விருதாவாய் இருக்கவில்லை, அவர்கள் எல்லாரிலும் நான் அதிகமாய் பிரயாசப்பட்டேன். ஆகிலும் நான் அல்ல, என்னுடனே கூட இருக்கிற தேவ கிருபையே அப்படி செய்கிறது. அப்போ கிருபை என்ன செய்கிறது? ஒரு மனுஷனை ஒன்றுமில்லை நீ என்னதான் செய்தாலும் நீ ஒன்றுமில்லை, தேவ கிருபை தான் வெளிப்பட்டு உன்னை இந்த வாழ்க்கையை நடத்துன்னு சொல்ல வைக்குது. அப்படித்தான் நம்ம வரணும். எல்லாரும், சிறுவர்கள் பெரியவர்கள் யாராக இருந்தாலும் சரி, தேவ கிருபை கிறிஸ்துவின் மூலமாய் பிரசன்னமாகித்தான் இந்த வாழ்க்கை நான் வாழ்கிறேனே தவிர நான் இல்லை. அப்படிதான் அருமையாக சொல்லி முடிக்கிறார். அவர்களா நான் அதிகமாக பிரயாசப்பட்டேன், ஆகிலும் நான் இல்லை. இந்த பிரயாசம் நான் இல்லை, இந்த பிரயாசப்பட வச்சது யார்? என்ன? தேவ கிருபை. என்னுடனே கூட இருக்கிற கிருபையே இப்படி செய்யுது. அடுத்த வசனம் 11, நானாகிலும் மற்ற அப்போஸ்தலராகிலும் இப்படியே பிரசங்கித்து வருகிறோம். எப்படி பிரசங்கித்து வருகிறோம்? நாங்கள் ஒன்றும் இல்லை, தேவ கிருபை தான் இப்படிப்பட்ட வாழ்க்கையை தர முடியும். தேவ கிருபை தாங்க நம்ம ஒன்றுமில்லைன்னு வாழ வைக்க முடியும். எந்த நேரத்தில் ஆண்டவர் இடத்துல போனாலும் நான் ஒன்றும் இல்லை ஆண்டவரே, பாவி, மன்னிக்கப்பட்ட பாவி, கழுவப்பட்ட பண்ணி, இதுக்கு மிஞ்சி நான் உன்னை சிந்திக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நரக யோக்கியம், நான் நரகத்துக்கு தான் நான் பார்த்துறேன். உம கிருபையினால் நரகத்தின் கையில், நரகத்தின் வாசல் இருந்து என்னை பிடுங்கி எடுத்தீங்க ஆண்டவரே. நான் எந்த தகுதியும் இல்லை ஆண்டவரே. இப்படித்தான் ஆண்டவர் இடத்துல எப்பவும் போகணும்னு தான் தேவன் விரும்புகிறாங்க. அது மட்டும்தான் அவருக்கு மகிமையை செலுத்துகிறோம். ஆண்டவரே 2 தடவை உபவாசிக்கிறவன் வந்திருக்கிறேன், தசமபாகம் கொடுக்கிறவன் வந்திருக்கிறேன், காலையிலிருந்து நெடும் முழங்காலில் நிற்கிறவன் வந்திருக்கிறேன். போலாமா? போகிறோம் போல கொஞ்சம் பேர். நாங்கள் அந்த சபையில் இருக்கிறோம், வந்திருக்கிறேன். நீ எந்த சபையிலேருந்து வந்தாங்க? சில நேரங்களில் நம்ம அப்படி ஒட்டிக்கொள்ள பார்க்குறோம். தேவன் அதை அனுமதிக்கிறதில்ல. அது தேவனுடைய மகிமையை திருடுகிறது. இது கிருபை, சுத்த கிருபை, என்மேல் வந்த கிருபை, எனக்கு பாராட்டின கிருபை, எனக்கு தேவன் செய்த தயவு, இரக்கம். இதுக்கு மிஞ்சி ஒன்றும் இல்லை. நான் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்தாலும் வாழ்கிறோம், நம்ம வாழ்கிறோம், நல்ல வாழ்க்கை தான் வாழ்கிறோம். இயேசு போல் எவ்வளோ பேர் மாறிக்கிட்டு வர்றோம். ஆனாலும் முன் நிற்கும்போது என்ன சொல்கிறோம்? எல்லாம் உங்கள் கிருபை ஆண்டவரே. இப்படியெல்லாம் நம்மளை சொல்லவும் நம்மளை வாழ வைக்கவும் தேவ கிருபை பிரசன்னமாகிருக்கு. அல்லேலூயா. நாம் இழந்திருப்பதில்லை.